இல்லையா? இறப்புக்கு உட்பட்டு, இறப்புக்கு உட்பட்டு, விலைக்கு உட்பட்டு, பட்டுகளுக்கு உட்பட்டு இருக்கிற காலம்ன்றது இதற்கு அப்பாலாய் நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு நூல் என்பதனால் அதற்கு ஒரு கால கட்டுப்பாட்டை வைக்கல. நீங்க இதுல கூட பேசும்போது எனக்கு திருவள்ளுவர் பயன் சொல்லி சொன்னாங்க. ஒரு வருடத்துல முடிச்சிருக்கேன், முடியல, முடிஞ்சு போச்சு. என்னால் எனக்கு திருவள்ளுவர் முடிக்க முடியும். 100 பாடல்கள் திருவாசகம் 658 பாடல். ஒவ்வொரு பதியமான சொல்லலாம் தான் யோசிச்சுட்டு வந்தேன். நான் ஆரம்ப காலத்துல பண்ண யோசிக்கும் போது ஐயா மெதுவாகவே சொல்லுப்பான்ட்டு வண்டியை ஃபர்ஸ்ட் கீர்லயே வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் கீர்லயே இருந்துச்சு, யார் வேணா ஏறிடலாம் வண்டியில. வண்டி ஓடும்போது வண்டி ஒரு செகண்ட் தேர்ட் கீர்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், வண்டி அடுத்த ஸ்பீட்ல போயிட்டோம்னா எல்லாரும் ஏற முடியாது. தர்மசாலைகள் தான் ஓடி ஏற முடியும். மெதுவா போகுதுன்னு வச்சுக்கலாம், யார் வேணா ஏறிக்கலாம். இப்போ அப்படிதானே படிக்கட்டு வச்சிருக்காங்க பாருங்க எல்லா ஊர்லயும். அது படிக்கட்டு எப்படி இருக்கு? நீங்க நின்னீங்கன்னா போதும், அதை வேகத்துக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்தினா போதும், அது வாட்டு கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல விட்டோம். எங்க போனோம் எஸ்கலேட்டர்னு சொல்றாங்க, நகரம் படிக்கட்டு வாட்டு கொண்டு போய் விடுறது பாருங்க. அதே மெதுவா கொஞ்சம் வேகமா இருந்தா வச்சுவாங்க, ஏற்படுத்தாங்க. கொஞ்சம் வேகமா போகுதுன்னு வச்சுக்கோங்க, கடவுள் கிட்ட போக மாட்டான் யாரும். வேகமா போய் தள்ளி விடுற போது இல்லையா? மெதுவா போகணும். மெதுவா போனாதான், ஏன் மெதுவா போகணும்னா மெதுவா போனாதான் எல்லாரும் ஏற முடியும், யார் வேணா பயணிக்க முடியும். அதனாலதான் என்ன பண்றாரு மெதுவா அப்படின்னா. ஐயா மெதுவா சொல்றது அப்படியே அதுக்கு பேர் தாமதம் அல்ல. தாமதம் வேறு, மெதுவாக செல்வது. நிதானம் வேறு, தாமதம் வேறு. நிதானத்துக்கும் கீழே செய்ய வேண்டிய தருணத்திற்கும் தாண்டி நாம் அந்த செயலை செய்யவில்லை என்றால் அது தாமதம் வேறு. செய்ய வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான சூழலிலே அதை அமைத்து தருதல் அது நிதானம். பொறுமையா இருக்கிறத பல பேர் தாமதம் நினைச்சிருவாங்க, அது அப்படி கிடையாது. மணிவாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு, சிவபெருமானால் திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளப்பட்ட பிறகு உடனே போயிருக்கலாம்ல, உடனே போகல, உடனே கிளம்பி கூட்டு போயிருக்கலாம்ல. ஆனா அப்படி பண்ணலையே. அவர் இருக்கிற மாதிரி செஞ்சார். அவரை என்னையும் இருப்பது ஆக்கினன் அப்படின்னாரு. அந்த சொல்லுப்பாரு, என்னையும் இருப்பது ஆக்கினன். அது 2-3 பொருள். அது இருப்பது ஆக்கினம்னா என்னை மட்டும் விட்டு போயிட்டாருன்னு ஒண்ணு, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாருன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னை எப்பவுமே இருக்கிற மாதிரி வச்சாரு. வள்ளல் பெருமான் பேசுகின்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாரு. மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே இருக்கிறது தானே, அதான் இருப்பது ஆக்கினன். இன்னொன்னு அவர் பக்கத்துல எப்பவுமே அவர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாரு. நீங்க விழா பாத்தீங்கன்னா திருவாதிரை பெரு விழா 10 நாள் யாருக்குன்னா அவருக்கு தான். திருப்பதித்துறை பேருங்கன்னா 10 நாள் விழா யாருக்கு நடக்குன்னா அவருக்கு தான் நடக்கும். எனக்கு அடியாருக்கான 10 நாள் விழாவாக உற்சவமா நடைபெறுவது மணிவாசகருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. மணிவாசகருக்காகவே விழா. அதனுடைய சிவபிரகாசர் சொல்லுவாரு, ஏறுகந்து ஏரியை பரிமாமிசை வரப்பண்ணிய பித்தக. இது நால்வர் தொடர். அவர் எப்பவுமே வர்றது ஒரே வாகனம் தான், எப்பவுமே அதெல்லாம் வருவார். ஆனா இவருக்காக வாகனத்தை மாத்தின, வேற எந்த வரலாறுலையும் யாருக்காகவும் அப்படி வரல, இவருக்காக மட்டும்தான் வர. எதில் வராரு? குதிரையில வர. எல்லாருக்கும் விடைமேல் காட்சி, மணிவாசகருக்கு மட்டும் குதிரை மேல காட்சி. குதிரை வர. அதாவது வாகனத்தையே மாத்தி வைப்போம். நம்ம அங்க போகும்போது வேற வண்டியில போறவங்கன்னா அப்ப எவ்வளவு முக்கியமானவரா இருக்கணும். எப்பவுமே ஒரு அம்பாஸ்டர்ல தான் சார் வருவாரு, எப்பவுமே அம்பாஸ்டர்ல தான் வருவார். அதுக்கு வேற அந்த வண்டி வருதுனாலே கண்டுபிடிச்சிடலாம் அவர் தான் வராரு. சவுண்டை கேட்டாலே, காரை பார்த்தாலே அவர் தான் வராருன்னு தெரிஞ்சுப்போம். பெரிய மனுஷன் வச்சுக்கலாம், ரொம்ப பெரிய மனிதர் எதாவது செஞ்சுருப்போம், அவங்க வண்டி வச்சு கண்டுபிடிச்சோம். அவங்க வண்டி வச்சுருப்பாங்க, அப்ப வந்துட்டாருன்னு. இப்போ வாகனத்தை வச்சுதான் வராருன்னே தெரியும். இறைவனுடைய வருகையை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வாகனம் முக்கியமாகும் இல்லையா? அதனாலதான் 63 நாயன்மார் வரலாறையும் பாருங்க. பெருமாள் நிறைவாக அந்த அடியாருக்கு காட்சி தரும்போது எப்படி காட்சி தர்றாரு? உடையின் மேல் காட்சி இல்லையா? உடையின் மேல் வந்து காட்சி தருகிறார். இடபாருடனாக பெருமான் காட்சி தந்தார். எந்த நாயன்மார் வரலாறு எழுது பாருங்க நீங்க, பெரிய புராணத்துல எல்லாருக்கும் காட்சி அப்படிதான். இடபாருடனாக காட்சி தந்தார், இடபாரு எல்லாருக்கும் அப்படிதான் காட்சி. யாருக்குமே குதிரையில வரலையே, ஒருத்தருக்காக மட்டும் தான் வராது குதிரையில. இவருக்காக மட்டும் தான் குதிரையில வராது. ஏன்னா வேகமா வரணுன்றதுக்காகவே. மணிவாசகரை ஆட்கொள்ளும் பொருட்டு வேகமாக வந்தான் பெருமான், நம்ம சீக்கிரமா போகணும். வேற எந்த வரலாறுலையும் இல்லாத மணிவாசக வரலாற்று மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தர் வேற எங்கேயுமே கிடையாது. செய்தி என்னன்னா நரியை பலியாக்கியது என்கின்ற ஒரு வரலாறு. இந்த வரலாறு வேற எங்கேயுமே கிடையாது.
எங்கேயாவது ஒரு ஒரு மிருகத்தை வேற மிருகமா மாத்தணும். ஞானசம்பந்தர் நல்லா எங்கேயும் மாத்திரமே தெரியும். உங்களுக்கு முடியாதது கிடையவே கிடையாது. ஞானசம்பந்தர் வரலாறுல முடியாதுன்னு ஒரு செயலே கிடையாது. செத்தவனை எழுப்புறது, காய்க்காத மறையத்தை காய்க்க வைக்கிறது, நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுறது, எல்லாத்தையும் பண்றாரு அவர். ஒரு ஆளே இல்லை, செத்து போனவனை எழுப்பது கூட வேற ஒரு ஏதோ ஒரு தந்திரம் பண்ணிக்கலாம்னு வச்சுங்க. ஆளே இல்லை, வெறும் சாம்பல் தான் இருக்கு, வெறும் எலும்பு தான் இருக்கு. அதை வச்சுட்டு அவர் ஒரு உருவத்தையே கொண்டு வர்றார். ஒரு உயிரை கொண்டு அவர் உடலாக ஆக்கின்ற நிலையை பெற்றிருக்கின்றார் ஞானசம்பந்தர். அவருக்கு தெரியாத அற்புதமா அங்க கூட எந்த மிருகத்தை மிருகமா மாத்துறதா இருந்தாங்க எதுவுமே இல்லை. ஆனால் மணிவாசகர் வரலாற்றில் மட்டும்தான் நரியை அதை எனக்காகவே செஞ்சாரு. பல இடங்களில் பதிவு, நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து. எங்கேயுமே நடக்காது நடத்திட்டாங்க. இது நமக்கு எதை காட்டுகிறது இந்த செய்தின்னு பார்க்கணும். அதெல்லாம் நிறைய குதிரையை மாத்து புக்க படிச்சுன்னா தெரியும். நீங்க ஏதாவது மணிவாசகர் வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நரியை குதிரையாக ஆக்குதல் எதனால கொண்டு வர்றாரு? இது எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டணும் வரலாறு? நமக்கு சமய சான்றோர் பெருமக்கள் நமக்கு காட்டியிருக்கின்ற நெறி என்ன? நமக்கு நாம் ஈடேறுவதற்கு ஆன்மா இந்த பிறவியில் ஈடேறி வினைகளை எல்லாம் நீக்கி சாயுட்ச நிலையாகிய நிட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஆனந்தத்தில் அந்த ஆன்மா அழுந்த வேண்டும் என்றால் அது மேல் ஏற வேண்டும். மேல் ஏற வேண்டும். மேல ஏறதுக்கு என்ன வேணும்? ஏது மேல போகணும், ஏது மாடிக்கு போகணும். என்ன வேணும்? படி வேணும். இல்ல கையில படையா போகிறவங்க அது போறவங்கலாம் இருப்பாங்க. வேறமான கையில பிடிச்சி ஏற போயிடுவாங்க. இல்லை எதையாவது பிடிச்சி ஏறி போறவங்களாம் இருக்காங்க. நாமெல்லாம் போகணும்னா எப்படி போக முடியும்? ஒரு 50 பேர் 10 மொத்தமா போனோம். எல்லாரும் போனோம், எல்லாரும் வாங்க போறான்னு போகிறோம். எல்லாரும் போறான்னு பாத்தீங்கன்னா 5 வயசுலயும் இருக்காங்க, 10 வயசுலயும் இருக்காங்க, 20 வயசுலயும் இருக்காங்க, 40 வயசுலயும் இருக்காங்க, 60 வயசுலயும் இருக்காங்க, 80 வயசுலயும் இருக்காங்க. எல்லா வயதுக்கு உட்பட்டவங்களும் இருக்காங்க. ஒரு 2 வயசு குழந்தையும் இருக்கு. எல்லாரும் போகணும். மேல எப்படி போறது? படியில் ஏறிதான் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கமா ஒரு அண்டா கட்டின மாதிரி ஒரு வேலை இடம் இருக்கணும். அது அப்படியே படிக்கட்டா ஒரு படிப்படியா ரொம்ப உயரமா கூடாது. இங்க இருந்து அவ்வளவுதான். அதான் வயசானவங்க ஏற முடியும், குழந்தைய படி வேணும் இல்லையா? அதான் படி மேல எவ்வளவுனா ஏறி போறது. சைவத்திலே நமக்கு 4 படிகளை அமைத்தார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 படி சைவ 4 படிகள் சொல்லுவாங்க. சித்தாந்தத்தில் 4 படிகள். தமிழ் அது சொல்லும் பொழுது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, தமிழ். அது மறுபடியும் நமக்கு அப்படி சொன்னாதான் புரியும். நம்ம அப்படி பழகிட்டு சரி கிரி யோகம் ஞானம் பழகி சொல்லிய இது தனக்கு எதுவுமே இல்லை என்பதாக இது எதுவுமே இல்லாத என்னையும் பெருமான் ஆட்கொண்டார்ன்றதுதான் ஆனந்தமான பேசும். சீலமின்றி, நோன்பின்றி, செறிவே இன்றி, அறிவின்றி, தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேன் அப்படின்னு சொல்ற இடம் அதுதான் இந்த பாடல். நேற்று கூட சித்தாந்த நூல் பேசிக்கும் போது திருக்கண்டுபடியார் பேசிட்டு கூட அந்த நூல்ல அந்த செய்தி வருது. அது இந்த செய்தி அப்படியே ஒட்டிய செய்தியா. இந்த படிகள் ஒவ்வொரு படிகளாக அமைத்து மேல போனோம். தான் சரி உடலால் தொண்டு மாதிரி இயந்த தொண்டு ஒன்றும் பேச்சு கிச்சா ஒன்றும் கிடையாது. நம்ம வேலை செஞ்சோம் தொண்டு நாளாக இப்படி செய்து கொண்டிருக்கிறது யாருக்காக? இறைவனுக்காக. அங்கு இருக்கின்ற இறை அடியார்களுக்காக. அவனை எப்படி ஏற்ற வேண்டும், அவனை எப்படி பாட வேண்டும், அவனை எப்படி வழிபட வேண்டும், அவனை எப்படி பூசிக்க வேண்டும். அடுத்தது கிரியை மந்திரம் பாடல்களாக தெரிந்து கொள்வது, மந்திரங்களை ஓதுதல், அவனை வழிபடுதல், அடுத்த பூசை. அடுத்தது அதற்கு பிறகு எதை புறத்திலே செய்ததோ அதை அகத்தே செய்ய முற்படும். அதான் யோகம். நீங்க செஞ்சது அது யோகம். எதை செய்து யோகத்தில் நின்றதோ யோகம். அதுலயே கூடி நிற்றல், கூடுதல் தான் யோகம்ன்றது. ஒரு பொருள் இருந்தது, வெளியில இருந்தது, அந்த பொருள் உள்ள போயிடுச்சு. உள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. உள்ளதான் இருக்கு, வெளியில திடீர்னு உள்ள வரல, உள்ளே தான் இருக்காது. அந்த பொருள் உள்ளதான் இருக்குன்றது நமக்கு தெரியல. எல்லாருக்குமே இருக்கு. சாமி கும்பிடுறது ரொம்ப பூஜை பண்றது எல்லாருக்குமே இருக்கு. இந்த கோவிலுக்கே வராத எத்தனையோ ஆன்மாக்கள் சுத்திட்டு இருக்கல வெளியில, அதுலயும் இருக்கு. உள்ளுக்குள்ள தெரியல, அது யாருக்கும் தெரியும். உள்ள இருக்குன்றது தெரியல. உள்ள என்னமோ இருக்குன்னு நினைச்சிட்டு, உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு, உயிருக்கு உயிராய் அவன் இருக்கின்றான் என்பதை அறிவில். அந்த அறிவு எப்பொழுது வரும்னா வெளியில் பார்க்கும்போது தான் வரும். அதான் திருக்கோவிலுக்கு செல்ல, திருத்தலங்கள் தோறும் செல்லுதல், பெருமானை வழிபாடு செய்தல், பூசித்தல், ஏத்துதல், அவனுக்கு பணி செய்தல், இதெல்லாம் வெளியில செஞ்சிட்டு இருக்கேன். அது ஒரு நாள் என்ன ஆகும்? இது உள்ள இருக்கு போல இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்கிறது இல்ல, உள்ள இருக்கிறத காட்டுறதுக்காக தான் வெளியில நமக்கு தலங்கள். ஒரு தலத்துக்கு போனோம்னா அப்படியே நின்றுடும். அப்படியே ஏன்னா அந்த தலம் வேற எதுவும் இல்லை, அதுதான் உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த ஒவ்வொன்றும் இருக்கும், நமக்கு தெரியாது. அதனாலதான் கோயிலுக்கு போகணும்னு வச்சாங்க. ஆலயம் தொழுவது சாதமும் நன்றுன்னு சொன்னதுக்கு
கோவில்லையாவது ஒண்ணு இருக்கும் பாருங்களேன், அது ஒரு பொருள் இருக்கு, அந்த ஒரு பேரருள் பரம்பொருள் உனக்கு உள்ளதாக இருக்கும். உனக்கு உள்ளாக இருக்கிறது அதுதான். அப்பர் பெருமான் சொன்னது அதுதான். தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடுறது எங்க இருக்கணும்? வெளியில. கண்டு கொள்வது எங்க இருக்கணும்? உள்ள. அந்த தேடி காணுதல் இருக்கு இல்லையா, அதான் யோகம். அந்த யோகத்திலேயே திளைத்து நிற்றல் இருக்கு இல்லையா, அதான் ஞானம். அது சற்றும் விலகா. யோகத்தை ஞானத்துக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த யோகத்தை ஞானம் நம்ம காசுக்குலாம் கற்றுக்க முடியாது. நீ நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் நான் கற்றுக் கொடுக்குறேன், அதெல்லாம் கற்றுக்கலாம் வாய்ப்பு. அப்படி யாரும் சொன்னாங்கன்னா அவளை ஏமாத்துறாங்கன்னு அப்படிலாம் கத்தே கொடுக்க முடியாது. இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கறதுன்னு இருந்ததுன்னா இன்னைக்கு அவதான் கோயிலுக்காக போக மாட்டான், முதல்ல சாமி பண்ண மாட்டான். அது யோகம் அல்ல, அது யோகா. யோகா சரி அதை பக்கம் போட்டோம். அது யோகா ஆயிடுது. அது உடற்பயிற்சி, அவ்வளவுதான். உயிருக்கானது எதுவுமே இல்லைங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு பேர் வச்சுட்டாங்க, மெடிடேஷன், தியானம் அப்படி சொன்னாதான் பார்க்க முடியும். எதுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எல்லாமே எப்படின்னா அறிவுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு அப்படியே ஒரு ஒரு மனாரோபத்தை காட்டணும், அப்படியே பார்த்து ஒரு இது பயந்து போயிடணும், மிளந்து போய் மகிழ்ச்சி, கையாளிக்கு பயன்படுத்துவார் மகிழ்ச்சி, அப்படியே மகிழ்ச்சி ஆயிடணும். அப்படியே நீங்க ஒரு கோவில் இருக்கு, ஒரு லைட் போட்டுருக்காங்க, யாரும் போக மாட்டான், அப்படியே போய் போக மாட்டான். நீங்க அதே கோவில்ல அப்படியே ஜிபி கலக்கெல்லாம் லைட் போடுவீங்களே, அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம், அவளுக்கு 1000 வேலை இருக்கும், அது என்னன்னு பார்த்துட்டு போவோம், என்ன இருக்குன்னு உள்ள பார்த்துட்டு போவோம். நீங்க ஒரு நாள் அந்த கோயில் லைட்டு போடலாம், லைட்டு போட்டு வச்சிருக்கோம், அதே கோயில் எண்ணில இருந்தே இருக்கு, லைட் போட்டாதான் தெரியும். அதுவும் விதவிதமான லைட்டு போட்டு வச்சிருக்கோம், சீரியல் நம்ம கவருவதற்கு இது போன்ற பொருள் நிறைய இருக்கும், அதான் மகிழ்ச்சி. இதெல்லாம் என்னைக்கே இருக்கிற பொருள் உள்ள இருக்கிறது தான், வெளியில இருக்கிறதுலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நமக்கு காட்டுறதுக்காக தான் இருக்கும் இல்லையா. அப்படி எந்த சூழலிலும் மயங்காது ஒன்றையே ஒரு பொருளோடு ஒன்றி நிற்றது, அது யோகம். ஒன்றுதலுக்கு பேர் தான் யோகம். அந்த ஒன்றுதல் எப்ப ஏற்படும்னா, எந்த மற்ற பொருட்களில் இருந்து நம்மை முழுமையாக நீக்கி கொள்ளும் பொழுதுதான் ஒரு பொருள் ஒன்றை முடியும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல எப்படிங்க எல்லாத்தையும் விட்டுறது, ஒரே நாளா எல்லாம் முடியாது, எவ்வளோ நாளா இருக்காது. நம்ம கூட திடீர்னு எப்படி விட்டுற முடியும்? எல்லாருக்கும் ஒண்ணு இருக்காங்க, காலமா இருக்குங்க, திடீர்னு விட்டுறதுனா எப்படி விட்டுறது? எது எல்லாமே அப்படிதான், நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கூட ரொம்ப நாளா இருக்கிறதுனால நம்மளால விட முடியல. இப்போ நம்ம இந்த பிறவிலே நம்ம கூட வந்த இந்த பொருளையும் உறவுகளையுமே நம்மளால விட முடியலையே. பிறவிகள் தோறும் நம்மை இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஆணவங்களை எப்படி விட முடியும்? இந்த பிறவில வந்து விடுறதுக்கே நமக்கு 1000 கஷ்டம் இருக்கு. அடுத்த வருஷம் என்ன விட்டுலான்னு இருக்க, நீங்க நினைக்கிறீங்க? நீங்க விட்டா விடுங்க, நம்ம எதுக்கு எதுவும் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகம் விட்டுலான்னு இருக்கேங்க ஐயா. ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் விட்டுலான்னு இருக்கேன். அப்படி யாரும் சொல்றாங்கன்னு வச்சுக்கலேன், அதை விடவே மாட்டாங்கன்னு அர்த்தம். 4-5 மாசத்துக்கு அப்புறம் விடுறது இன்னைக்கு என்னத்துக்கு பேச்சு? விடவே முடியாது. ஒரு நினைப்பு 4 மாசத்துக்கு அப்புறம் விட்டுலாம் அப்படிலாம் முடியாது. விடணும்னா அன்னைக்கே அடுத்த நோடி போயிட்டு பட்டணத்தார் போக போல அடுத்த கணம் இருந்து நீங்கி. இப்போ நாமெல்லாம் நீங்கிட்டோம். எங்க நீங்கிருக்கோம்? இந்த காலை 6 மணிக்கு இங்கெல்லாம் வந்துருக்கீங்க, நான் தான் லேட்டு. நீங்களாம் 4 மணிக்கெல்லாம் வந்துருக்கீங்க, வழிபாடு நடந்திருக்கு, வழிபாடு திரும்ப சிந்தனைகள்லாம் கேட்டிருக்கீங்க. அடுத்த பெருமான் வழிபாடு நடக்கும், அதெல்லாம் பார்த்து பேருடைய எல்லாம் பார்த்து முடிச்சு கிளம்புங்க. மணி 9 இல்லையா? அந்த ஒரு 4-5 மணி நேரம் என்ன ஆச்சு? புறச்சூழலில் இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கட்டுகளில் சென்று நாம் மாட்டாமல் இருப்பதற்கு நம்மை நாம் அதிலிருந்து விடுத்திருக்கின்றோம். அதுதான் நிலை, பற்றற்ற நிலை. இருக்கட்டும், என்ன நடக்குது? நம்முடைய அறிவில் இருக்கிற குற்றங்களை நீக்குவதற்கு சிவ சிந்தனையோடு விளங்குவோம்னு நம்ம நேரத்தை மாத்திக்கிறோம் இல்லையா? அதுதான் இதுதான் வரும். அப்புறம் நாளாக இப்படியே இருக்குமே, அதையே சிந்திச்சுட்டு இருப்போமே, சிவத்தையே சிந்தித்துக் கொண்டு சிவத்தையே நினைந்து கொண்டு. நமக்கு நிறைய விஷயம் இருக்கு சிந்திக்கிறதுக்கு, நிறைய விஷயம் யோசிக்கிறதுக்கு, நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, பேசிக்கிட்டு நிறைய இருக்கும். எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாம் குப்பையா வந்துகிட்டே இருக்கணும். குப்பையெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டாம், நீங்க சும்மா விட்டாலே வந்துடும். வீடெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பையை யாரும் கொண்டு வந்து போட்டுறாங்க வீட்டுக்குள்ள டெய்லி. ஆனா நீங்க டெய்லியுமே காலையிலையும் பறிக்காம சாயந்தரமும் பறிக்கணும். ஏன்? அது வந்துகிட்டே தான் இருக்கு. இடத்துக்கே குப்பை வருது இல்லை? அப்ப அறிவுல அப்படிதான், குப்பை வந்துகிட்டே இருக்கும், சிந்தனையிலே ஏதாவது சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படி கிளீன் பண்ணுவீங்க? வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கு. பெருமானை பாடல்களால் அவனை ஏற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், அவனை பூசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவன் சிந்தனைகளையே நாம் எப்பொழுதும் பேசிக் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி அவனை பற்றியே ஏற்றிக் கொண்டு இருப்பதுதான்
நம்முடைய அறிவில் இருக்கின்ற குற்றமாகிய அறியாமையை நீக்குவது. அப்படி பழகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கு. இப்ப 30 நாள் காலையில திருப்பள்ளி அடிச்சு திருவம்பாவை, 30 நாள் மாலையில திருவம்பாவை திருப்பள்ளி அடிச்சு எல்லாம் படிக்கணும்னா இது என்ன ஆகும் தெரியுமா? 30 நாள் தொடர்ந்து படிக்கும் போது 30 நாள் முடிச்சதுக்கு அப்புறமும் தினம் படிப்போம். நாகடி முடிஞ்சு போச்சுங்க, அப்புறம் ஞாபகமே இல்லைங்க, நாம 2 நாள் படிச்சுட்டே இருப்போம். ஆச்சா, இப்படியே படிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம சொல்லிடுவோம் வேணாம், தினம் படிக்க அவசியம் இல்லை, மார்கழி தான் படிக்கிறது, அப்புறமா நிறுத்திப்போம் இல்லையா? அது என்ன பழகிருச்சுன்னா அது வெளியே வர முடியல பார்த்தீங்களா? நல்ல விஷயங்களை பழகுவோம், நல்லது சேர்ந்து. ஆனா நல்லதை சேர்ந்து இருக்கும் பொழுது கூட வழிபாடு எல்லாருக்கும் நமக்கு ஒரு கட்டு வேணும். நமக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? அது பாட்டு கடற்கடன்னு வேகமா போயிடும். நீங்க நடந்து வரும்போது நடந்து போகணும்னு கற்றுக் கொடுப்பாரு ஒருத்தர், இதான் நடக்கணும். அவர் எப்படி போறாரோ போடவே நடந்து போகும். நீங்க தனியா நடக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களையும் அறியாம வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீ பாத்துருக்கீங்களா? சரி நடந்து போறேன், மெதுவா போங்களேன். போயிட்டே இருக்கும். அவன் பாட்டு ஏன் இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க? இல்ல தெரியல, நான் பாட்டு இதை வேகமா நடந்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அறிவு சொல்ற விஷயத்த நம்ம கேட்டுட்டு இருப்போம். அதனால பக்கத்துல யார் நடக்கிறாங்கன்றதை கவனிக்க மாட்டேன், நான் பாட்டு நடந்துகிட்டே இருப்போம், வேகமா போயிடும். அது ஏன்னா நம்ம அறிவு நம்ம அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அதனோட அறிவு செயல்படும் பொழுது அது முதல்ல நகர தொடங்கும், நகர்ந்து நடக்க தொடங்கும், நடக்க தொடங்கிய பிறகு வேகம் போயிடும். நீங்க வேகத்தை அதை கட்டுப்படுத்தணும்னா கட்டுப்படுத்துறவங்க கூட போய் இருந்தாதான் கட்டுப்பாடும், இல்லைன்னா கட்டுப்படாது. இல்லைன்னா அதுக்கு எதுவும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நினைச்சிருவாரு. பரவாயில்ல கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நினைச்சு நீங்க நம்ப மாட்டீங்க. குறிப்பிட்டிருப்பேன் நினைக்கிறேன். நான் 2011 சரியா நினைவில்லை, 2013 நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். எங்கள் வீட்டில் அன்னைக்கு திருவாசகம் சபையில் இருக்கேன். நான் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை முத்தோது நடக்குது, அதனால மகன் ஞாயிற்றுக்கிழமை நான் கிளம்பி வரலான்னு பார்த்தேன். மணி ஆயிடுச்சு. நான் அப்போ தான் புதுசாக வண்டி வாங்கி வச்சிருந்தேன். நான் வண்டி ரொம்ப தூரம் எடுத்து வந்ததே இல்லை, வீட்டாண்டே பக்கத்தில் போகிறத வச்சுட்டு ரொம்ப வெளியே போக மாட்டேன். மணி ஆயிடுச்சு, 9 மணிக்கு இங்கே வரணும். இங்கே மணி 8 காலையில் சரி நம்ம கலந்துடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றது இப்போ வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தா நான் பாட்டு நான் ரொம்ப வண்டி ஓட்டி, அதாவது ரோட்டில் போய் ஓட்டி பழக்கம் இல்லாத காலம், பக்கத்தில் ஓட்டுறது மட்டும்தான். நான் சிந்தனையிலே வரேன். என்ன சிந்தனைன்னா எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு அப்பெல்லாம் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. நான் இப்போ போயிடணும் வந்துட்டு ஏன் வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அதுக்கிட்ட ஒரு சிக்னல் இருக்கு. நான் அந்த சிக்னல் கவனிக்கல கொடுக்கு, சிக்னல் சேலத்து போட்டிருக்கான். நான் அந்த கவனிக்கல, நான் பாட்டு அல்லுன்னு தாண்டிட்டேன். சிக்னல் தாண்டினவொன்னா சிக்னல் தாண்டிட்டான்டா சிவான் நடிச்சுட்டு அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர் வந்துட்டார். யாரும் தெரியும் நினைக்கிறவங்க, அவர் வந்துட்டார். அவர் நின்றுப்பாங்க அப்படியே கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு அப்புறம் ஹெல்மெட் எங்க? அப்போ ஹெல்மெட் பற்றி ரொம்ப பிரச்சனை கிடையாது, ஹெல்மெட் இல்லாத காலம் இருக்கலாம். அப்போ ஹெல்மெட் எங்க? இல்லைங்க வீட்டில் வச்சுட்டேன், அர்ஜென்ட்டாக கிளம்புனாங்க வச்சுட்டேன். சிக்னல் போட்டு நீ பாட்டு கிளம்பி பறந்து போறீங்களே நீங்க அப்படின்னாரு. கவனிக்கலாங்க, கவனிக்காமலாம் இவ்வளோ வேகமாலாம் போகக்கூடாது புரியுதா? எங்க இவ்வளோ வேகமாக எங்கே ஓடுறீங்க வண்டியில் நீங்க நிறுத்தாம கூட ஒரு திருவாசகம் முத்தோருங்க அதுக்கு தாங்க போயிட்டு நீங்க போறதை பார்த்தா சிவலோகத்துக்கே போயிருக்கீங்க. சொல்ற நீ சிவலோகத்துக்கே போயிருங்க உங்களுக்கு நேரம் போறதை பார்த்தா இவ்வளோ வேகமாக போகக்கூடாது புரியுதா? அதை இது பண்ண அதை பண்ண சொல்லிட்டு அப்புறம் மெதுவாக போங்க புரியுதா அப்படின்னு. மெதுவாக போங்க, உனக்கு எந்த எதுவுமே இது பண்ணல, நம்ப மாட்டேங்க, உண்மையாக சொல்றேன். உங்க பைசா அப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மெதுவாக போங்க, ஓரமாக போங்க, மெதுவாக போங்க. டிவிஎஸ் எக்ஸல் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த வண்டி எடுத்து ரோட்ல மெயின் ரோட்ல ஓட்டலாமா அவ்வளோ வேகமாலாம் ஊட்டிட்டு வந்துட்டேன். அவர் நம்ப மாட்டீங்க, அவர் ஒரு டிராஃபிக் போலீஸ் சரியா? அவரோட பேர் இங்கே இருந்தது. பேர் என்னன்னு பார்த்தா நடராஜன் போட்டுருக்கு. பேரு நடராஜன் போட்டுருக்கு. எனக்கு ஒரே ஷாக்கு. அப்பதான் அந்த தொடருக்கு எனக்கு வழி எனக்கு பொருள் புரிஞ்சு. என்ன சொல்றது? வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவேல்க. இவ்வளவு நாள் அந்த பாட்டு அது வழியாதான்னு சொல்லிட்டு இருக்கு. அன்னைக்குதான் தெரிஞ்சது, ஓ இப்படித்தானா? இந்த மாதிரிதான் ஒவ்வொரு வேகத்தையும் கெடுத்துட்டு இருப்பார் சாமி. நம்ம வேகத்தை கெடுக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்மளை ஆண்டு கொள்வதற்காக அதை தடுத்து நிறுத்துவார். அப்ப வேகம் இருக்கக்கூடாது இல்லையா? மணிவாசகர் வழிபாடு செய்து கொண்டே இருந்தார். வழிபாட்டிலே திளைத்துக் கொண்டு இருந்தார். அந்த வழிபாட்டை ஒரு சீர்படுத்தணும், ஒரு ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தணும் என்ன வேணும்? ஒரு சீராக அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர் வழிபாடு செய்து கொண்டிருந்த பெருமான் அவருக்காக குருவாக எழுந்தருளுகின்றார். அதுதான் திருப்பெருந்துறை. அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமைன்னு சொல்ற இடம் அதுதான். பெருமானே அவர்தான் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பெருமான் தான் அவருக்கு குருவாக எழுந்தருளுகின்றான். எப்படி எழுந்தருளுகின்றான்? அவருடைய வேகத்தை எடுத்து. வேகம்னா அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே அவரு இருக்கணும், அவரு இருக்கிற மாதிரி செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? அவரை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகின்றார்.
அது வரலாறுல பாத்தீங்கன்னா அது நரி வந்து குதிரை வாங்க வந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். குதிரை வந்து வாங்கியிருப்பாரு, குதிரை வாங்காம போயிடுச்சு, வேற வந்து குதிரை வாங்கி போயிட்டான். அந்த குதிரையை வாங்கினதால கோயில் கட்டல. நான் ஒரு நிகழ்வு சொல்றது, குதிரை வாங்குற காசு கொடுத்தாரு, மன்னன் கொடுத்தான், அந்த காசுல இவர் கோயில் கட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. மணிவாசனுடைய வரலாறையும் அவருடைய மாண்பையும் அது குறைக்கிற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் செய்யவே இல்லை. அது மாதிரி யாராவது நினைச்சிருந்தா முதல்ல அதெல்லாம் அடிச்சிருங்க. அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை. கோயில் கொடுத்த குதிரை வாங்கின காசுலாம் கோயில் கட்டல. அவர் குதிரை வாங்கினதுக்கு காசு கொடுத்தாங்க. பெருமானை குருநாதராக கண்டார், சிவஞானத்தை பெற்றார். அந்த உபதேசத்தை பெற்ற பிறகு அந்த உபதேசத்தில் திளைத்து இருக்கின்ற பொழுது அவருக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்ப நாம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், திருவாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். இங்க என்ன ரத்தி நடக்குது தெரியுது நமக்கு. எவ்வளவு இடர்பாடுகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கோம். நமக்கு என்ன சைலண்டா இருக்குங்களா? ஆனா எதுவுமே நமக்கு கேட்கல, எதுவுமே நமக்கு கேட்கல. நிறைய இடமாட்டேன். எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லதுக்கு இடைஞ்சல் 4 வரும். நல்ல விஷயத்தை பேசும்போது, நல்ல விஷயத்தை கேட்கும்போது நமக்கு இடைஞ்சல் நிறைய வரும். நிறைய இடைஞ்சல் வருதுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கணும். இடைஞ்சல் வருது இல்லை, நம்மள அந்த அறிவை பெறாத அளவிற்கு நம்மை தடுத்து கொண்டே இருப்பது இடைஞ்சல் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மணிவாசகர் அந்த ஆனந்தத்தை, சிவானந்தத்தை பெறுகின்றார். பெற்று அவர் என்ன பண்ணிருப்பாரு, நம்ம கையில காசு இருக்கு, பரவாயில்ல, நம்ம இவ்வளவு பெரிய ஞானத்தை கோயிலை கட்டுவோம் நினைச்சிட்டு இருப்பாரு. அவர் அதிலிருந்து கலைத்துக் கொண்டிருந்திருப்பார். எப்பொழுது நமக்கு கவனம் சிதையக்கூடும் அப்படின்னா, நாம் புறச்சூழலில் சிக்கி இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன அறிவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உலக சூழலில் சிக்கி இருக்கும் பொழுது திருக்கோயிலே இருந்தாலும் நமக்கு வெளியே உலகம் தான் வாழ்ந்துட்டு இருக்கும். கோயிலுக்குள்ளதான் இருக்கும், ஆனா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது 8 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடும். எங்க அது இங்க இல்ல, அது வீட்டுல தான் இருக்குது. அது வீட்டுல தான் இருந்துட்டு சும்மா உடம்பு தான் இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் கிளம்பி இல்லையா? அப்படிதானே இருக்கு. அப்போ நாம இங்கே இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உள்ளமும் இங்க இருக்கணும், உடலும் இங்கே இருக்கணும். மணிவாசகர் அங்கேயே இருக்காரு, அதுலயே இருந்தாரு. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. அங்க என்ன நடந்தது தெரியல. பணம் என்ன ஆச்சு சார், பணம் எவ்வளவு தூக்கி போயிட்டான் அந்த யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வழிபாட்டுல இருக்க பூசை பண்ணி நமக்கு எதாவது நடக்குது தெரியுமா? யாராவது இந்த பொருளை எடுத்து போனாலும் தெரியுமா? தெரியாது நமக்கு. ஏன் நமக்கு தெரியாது? நாம் ஒரு பொருளிலேயே நாம் ஆழ்ந்து அதிலேயே நாம் அழிந்து இருக்கும் பொழுது சுற்றி நடக்க தெரியாது இல்ல சார். நமக்கே தெரியாதுன்னு போது ஞானம் மணிவாசகர் சாமி நேரா பார்த்துட்டார் சார். சுத்தி நடக்குன்னு தெரியுமா? குதிரை வாங்கினா காசு எவ்வளவு எடுத்து போனாலும் தெரியுமா? தெரியாதுன்னு அவரே சொல்றாரு. ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் என்கோன் அருள் வழி இருப்ப சொல்றாங்க. திருவாங்கல்ல அவ்வளவுதான். அதான் அகச்சான்று. அந்த கனகம் வந்தது இல்லையா, கனகம்னா பொண்ணு, அது என்ன ஆச்சுன்னு தெரியலன்றாரு. ஈண்டு கனகம் இசைய பெறாது. ஏன் தெரியுமா? ஆண்டான் என்கோன் அருள் வழி இருப்ப. அகச்சான்று ஞான மணிவாசகர். இது யாரும் வரலாறு சொல்லல, கதை சொல்லல, திருவாசகத்திலே வர செய்திருக்காரு. அந்த பணம் என்ன ஆச்சு அவருக்கே தெரியாது. அது எவ்வளவு தூக்கி போயிட்டா, என்னமோ எவன் பண்ணான்னு தெரியல, என்ன ஆனான்னு தெரியல. அப்ப திருப்பெருந்துறையில கோயில், அந்த கோயில் அவர் கட்டல, அந்த கோயில் ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் வரலாற்று செய்தி. அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. கோயில் அவர் வரும்போதே அங்கதான் இருக்கு. அவர் ஒன்றும் புதுசா கோயிலாம் கட்டல. ஏன்னா அவர் வரும்போது அந்த கோயில் இருக்குன்றது சாமி அவருக்கு காட்டுறாரு. முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய வரனே செந்தடல் குறைதிரு மேனியும் காட்டி, செந்தடல் குறைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. திருப்பெருந்துறையில யாரோ அந்தனர் வந்தாரு, யாரோ ஒரு குருநாதர் வந்தாருன்னு கேட்கல, கோயிலே அவருக்கு காட்டுறாரு. கோயில் அவங்க சொல்றோம்ல, கேட்டாங்க கோயில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு, அதான் நடராஜ சாலை. இப்ப காட்டுறது இல்லையா? இப்ப இருந்தாலும் காட்ட முடியும். அப்படி இல்லவே எல்லாத்தையும் யாராவது காட்டுவாங்க. அவரோட புசல் அவர் கோயிலே இருந்ததுன்னு சொல்றாரு, சாமி இருந்தாருன்னு சொல்லல, கோயில் இருந்ததுன்னே சொல்ற. கோயிலை ஒருவர் காட்டினார், யார்? பெருமான் காட்டுற. திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தணன் என்பது ஆவது என்பதாக ஒரு தொடர். எனக்கு 12 யாருமே சொல்லாத ஒரு செய்தி மணிவாசகர். அந்தணன் என்பது பிறப்பு அல்ல, அந்தணன் என்பது ஒரு நிலை. எல்லோருமே நிலையை அடைவார்கள். ஒவ்வொருவருமே வழிபாடு செய்யும் பொழுது பெருமானுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்யும் பொழுது அவர்கள் அந்தணர்களாக ஆவார்கள். வள்ளுவர் தான் நேரடியாக பதில் சொல்றது. அந்தணன்னா யாரு? அந்தணன்னா யாருன்னா நம்ம வழக்கம் வச்சிருப்போம், அதெல்லாம் கிடையாது. அந்தணன் என்போர் அறவோன், அவ்வளவுதான். அறத்தின் வழியில் யார் நடக்கின்றார்களோ, அவர் வாழ்வை நடத்துகின்றார்களோ அவர்களே அந்தணர். மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தணல் பூண்டு ஒழுகலான். இவ்வளவுதான் அந்த டெஃபினேஷன்.
இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேட், ஒரு பதம். அது அந்த பதத்தை அடைவது. அந்த ஒரு பதத்தை பெருமான் வந்து நின்று தனக்கு காட்டினான். அந்தணன் ஆவதும் அப்படி சொல்றாரு. அதான் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கும் நாமும் அந்த நிலைக்கு நம்மையும் பெருமான் நிலைக்கு ஏற்றுவார். அந்தணன் ஆவதும் காட்டி அப்ப காட்டுறது எதை? கோயிலையும் காட்டினாரு, வந்தவரையும் காட்டினாரு, தன்னையும் காட்டினார், நான் என்னையும் காட்டினார் என்று மூளையை சொல்றாரு. அதான் சொல்றாரு. இப்ப கோயில் ஏற்கனவே இருக்கு, மணிவாசகருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியும். வரலாறுல இதுதான் வரலாறு இல்லையா? ஒரு நிறைய வந்து அப்புறம் குதிரை போயிடுச்சு, குதிரை மன்னன் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்குறான். மன்னன் சாமி கனவுல சொல்றாரு, அவனை ஆவணி மூலத்தில் வந்து சேரும்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். இவரு ஒண்ணு ஆவணி மூலத்தில் எப்படி வரும்? இப்ப நாமளும் தான் அதை யோசிப்போம். பணம் தான் மட்டும் எவனும் தூக்கிட்டு போயிட்டான், எவன் எடுத்து போனான்னு தெரியல. ஆவணி மூலத்துல எப்படி குதிரை வரும் சாமி? பணம் தான் எவனும் எடுத்துட்டு போயிட்டான் சாமி, எப்படி சாமி வரும்னு சாமி நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? நமக்கு அறிவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவர் ஒண்ணும் இல்லை, அவருக்கு எந்த செய்தி வந்ததோ அதை அப்படியே சொன்னார். ஆவணி மூலத்தில் வரும், அவ்வளவுதான். ஆவணி மூலத்துல குதிரை வந்துதா? வந்துருச்சு. குதிரை மொத்த குதிரையும் நிக்குது, ஏகப்பட்ட குதிரை. எவ்வளவு காசு கொடுத்தா அவ்வளவு காசு குதிரை வந்துருச்சு. அவ்வளவு குதிரை நிக்குது. அந்த குதிரையோடு குதிரை சேவகனாக இறைவன் வந்து நிற்கிறான். யாரு? சிவபெருமான் நிற்கிறார். சிவபெருமான் நிற்கிறார். எங்க நிக்கிறான்னு தெரியல, ஆனா அங்க வந்திருக்கான்னு மட்டும் அவருக்கு தெரியும். யாருக்கு வந்திருக்காரு? இங்கத்தான் எங்கேயோ இருக்காரு. எங்க இருக்காருன்னு தெரியும். குதிரை இருக்கும். குதிரை இருந்தா குதிரை கூடவே ஒருத்தர் இருப்பான். குதிரை அவனையே தட்டிட்டு இருப்பான், அதை இது பண்ணிட்டு இருப்பான். குதிரை கூடவே ஒருத்தர் இருக்கான். எல்லா குதிரை கூட ஒருத்தர் இருக்கான். நீ யாருன்னு சொல்லுவீங்க? எல்லா குதிரை கூட ஒருத்தர் இருக்கான். யாருன்னு பாத்துக்கிட்டீங்க? யாருன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா வந்திருக்கிறது நாம தான். நாம எப்படியாவது மணிவாசகருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சாமி நாம சொல்லணும்னு வச்சிருக்கேன். சரி, யாருக்கும் தெரியக்கூடாது, மணிவாசகருக்கு மட்டும் தெரியணும். மணிவாசகர் மட்டும் வந்திருக்கிறது தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் பாக்குறேன். மணிவாசகருக்கு காட்டினாராம். மணிவாசகர் மட்டும் பார்த்தாராம். பதிவு பண்ற திருவாசகத்திலேயே அது இப்ப நீ எப்படி கும்பலா ஒரு குதிரை நிக்குது. ஒரு இந்த இடம் பெரிய அகலமா இருக்கு. அங்க எங்க குதிரை பத்தில ஒரு குதிரை சேவகன், குதிரை பிரகாரம் லைனா இருக்காங்க. முன்னாடி முன்னாடி ஃபுல்லா இருக்காங்க. எல்லா குதிரையும் அப்படியே இருக்கும். குதிரை எப்படி இருக்கும்? குதிரைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு வச்சிருப்பாங்க, மூஞ்ச மூடிப்பாங்க பாத்தீங்களா? ஏன்னா கண்டதான் அது மேய்ஞ்சிட்டு இருக்கும் எப்படியாவது. அதனால என்ன பண்ணுவாங்க, அது குதிரை எப்படி சாப்பிடணும், எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்கும். குதிரை வந்து காலை 6 மணிக்கு, காலை 8 மணிக்கு, மாலை மதியம் 1 மணிக்கு, மாலை 8 மணிக்கு அப்படிலாம் கிடையாது. அது நாம தான் டைம் போட்டு வச்சு சாப்பிட்றதுலாம். டைம் சாப்பிடுறது இந்த டைம் நடுவில். ஆனால் குதிரை எப்படி தெரியுமா? குதிரை எப்பவுமே சாப்பிட்டு இருக்கும். அது சாப்பிட ஆரம்பிச்சுருக்கீங்க அப்படியே பாருங்கிட்டே அதுக்கு அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வேலை எதுவும் சாப்பிடக்கூடாது, ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே அசை போடுறது, குதிரை மாதிரி அசை போட்டுட்டு இருக்க மாதிரி எப்போ பார்த்தாலும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எதாவது அந்த குதிரை. அதனால அதுக்கு தனித்தனியாக அப்பப்போ ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணா, சாப்பாடு வச்சா மாதிரியே கிட்டே வச்சிருப்பான், அது உள்ள போட்டு வச்சிருப்பான். அது அப்பப்போ வேணும் சாப்பிட்டுட்டே இருக்கும். வேற எதையும் சாப்பிட முடியாது, அதை மட்டும் சாப்பிட்டு இருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது பேர் மொக்கணின்னு பேரு. அது பேர் என்ன? மொக்கணின்னு பேர். அதை வச்சுக்கிட்டு இருக்க சாப்பிட்டுட்டே, அது பாட்டு சாப்பிட்டுட்டே எங்கேயும் திரும்ப கடிவாளம் போட்டு வச்சிருப்பாங்க, அப்படியே இருக்கும். நீங்க அந்த மொக்கணி இருக்குல்ல, அந்த மொக்கணி பிடிச்சி ஒரு ஆட்டை அப்படின்னு வச்சுக்கல, அது அப்படியே சிலுக்கும். அப்படியே ஒரே ஒரு ஆட்டை ஆடும். ஏன்னா சாப்பிட்றது பிடிச்சி கொடுக்குறீங்களா நம்ம, அது தட்டினா போதும், அது அப்படியே ஒரு சிலுக்கும், ஒரு ஆட்டை ஆடும். அவ்வளவு குதிரை நிக்குது. ஒரு குதிரை மட்டும் ஒரு ஆடு சிரிச்சுக்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குனு திரும்பி பார்ப்பீங்களா? பக்கம் டக்குனு பார்ப்போம், எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, மணிவாசகர் பார்ப்பாங்கல்ல. அந்த நேரத்துல சாமி காட்டினாராம். என்ன காட்டினாராம்? அந்த வந்து தெரியுதா? என்ன காட்டினாராம்? மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். அவர் மொக்கணி அப்படி தட்டுறாரு. தட்டும் போது அவன் குதிரை அலருது. குதிரை அலரும்போது குதிரை பக்கத்துல ஒருத்தர் இருப்பார்ல, குதிரைக்காரரு. குதிரைக்காரன் ட்ரெஸ் போட்டிருப்பான். பாத்துருக்கீங்களா நீங்க? இந்த பழைய படத்தெல்லாம் பாத்துருக்கீங்க. குதிரைக்காரன் ட்ரெஸ் அது எப்படி இருக்கும்னா, ஒரே ட்ரெஸ்ஸா தான் இருக்கும், ஒரே துணி. அது அப்படியே சுத்தின மாதிரி இருக்கும். அப்படியே காலுக்கு சுத்தி இருக்கும், இந்த காலுக்கு சுத்தி இருக்கும். அப்ப ஒரே நீளமா இருக்கும். அப்படியே போட்டு இங்க ஒட்டி இங்க ஒட்டிருப்பாங்க. இந்த காலத்துல அதை போட்டு செய்யணும். ஆனா குதிரைக்காரன் ட்ரெஸ் போட்டு இருக்கேன், அது ஃபேஷன் ஆயிடுச்சு வச்சுங்களா? அது டைட்டா இருக்கும். அப்படியே போட்டு அது போட்டுட்டா அது குதிரைக்காரன் ட்ரெஸ் தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதுக்கு மணிவாசகர் மட்டும்தான் பன்னிரத்துக்குள்ள எங்கேயுமே இல்லாத ஒரு பேர். அது பேர் குப்பாயம்னு பேர். அது பேர் குப்பாயம்னு பேர். இப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாம் தைச்சு அப்படி தைக்கிறோம். அப்படியே காலுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு, இடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு, அப்படிதான் பேண்ட் தைக்கிறது, சட்டை தைக்க அப்படிதான் நினைப்போம். அப்படியே ஒரே மாதிரியே தைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். குதிரைக்காரன் மாதிரி போட்டு இப்படியா போடுவாங்க, நல்லா தைக்க கூடாத நீ இருக்கும் இல்லையா? அப்போ ஒரே மாதிரியான அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அந்த குப்பாயம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு மூணு மாதிரி இருப்பாரு.
அதை அப்படி திறந்தாரா, அதை திறந்தா அந்த திருமேனி தெரியுதா, இது செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டின, அந்த செந்தடல் மேனியை பார்த்தாராம். முக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் சொல்றாருல கீட்டு திருவோயில. இதெல்லாம் அதை சேர்ந்த அவரை நான் பார்த்தேன், வந்தார், எனக்காகவே வந்து காட்சியை தந்தார். காட்சியை தந்தாரு. அந்த ஒரு குதிரை, சரி எல்லா குதிரை எடுத்து கட்டுன்னு சொல்லிட்டான். அவ்வளவு குதிரையும் கட்டாரா, குதிரை கட்ட அந்த குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா குதிரை இல்லை, அவ்வளவு குதிரையும் நரி, அவ்வளவுக்கு மாறு வேஷம் போட்டு வந்து முதல்ல இந்த மாதிரி குதிரையை வேற ஒரு பொருளான ஒரு பொருளை குதிரையா மாத்தி வந்து திரும்ப ஒரு குதிரை நரியாவே மாறினது எந்த வரலாறுனா மணிவாசகர் வரலாறு மட்டும்தான் எனக்கு வேற எங்கேயுமே. அது வந்தது மொத்தம் நரி, குதிரையா மாறி வந்திருக்கு. மணிவாசகருக்கு காட்டப்படுகின்ற வரைக்கும் அது குதிரை, அது எடுத்து உள்ள கட்டதுக்கு அப்புறம் அது திருப்பி நரியா மாறிச்சு, இருந்த குதிரையும் கடிச்சு கொதறிச்சு அமுதத்தை. அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தது சாமி தான், பெருமான் தான் இது செய்திருக்கின்றார். இந்த நரி குதிரையும் எதை நமக்கு உணர்த்துதுன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல செய்தி தொடங்கும் போது நம்ம ஒரு சிந்தனையோட தொடங்கும். நாற்படிகள்னு ஒரு இடம் பார்த்துக்கணும். சரியை கிரி யோகம். இந்த யோகத்துல இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய இந்த உயிர்ப்பு சக்தின்னு இருக்கும் இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா மூலாதாரத்துக்கு கீழே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எழும்பாது, அது மேல ஏற வழிபாடு பூசை இதுலயே ஆழ்ந்து நிற்கும் பொழுது அது தானா அந்த வந்து நான் உடல் அல்ல நிலைக்கு வரும். நாம் உடலை தாண்டி இருக்கின்ற ஒரு பொருள், நாம் அறிவார்ந்த பொருள், நாம் இதற்குள் இருக்க வேண்டியது அல்ல, நாம் ஏதோ ஒரு கட்டுக்காக இதற்குள் நம்மை பெருமான் வைத்திருக்கின்றான் என்ற உணர்வு ஏற்படும். அது மேல போக ஆரம்பிச்சோம். அப்படியே மேல போக ஒவ்வொரு மேல போகணும்னா என்ன வேணும்? இப்ப இங்க மேல பண்ணவங்களுக்கு தேவைப்படுது, படி தேவைப்படுது இல்ல, அது ஒவ்வொன்றா மேல போகணும்னா ஏதாவது ஒரு பிடிச்சிட்டா தானேங்க ஏற முடியும். மேல ஏறதுக்கு ஏதாவது பிடிக்கணும்ல. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, படி மட்டும் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், எப்படி மேல ஏறுவீங்க? படிதான் ஏற வேண்டியதான். நீங்க படி இருந்தாலும் சைட்ல புடி வேணும் இல்ல, இல்லைன்னா படியுமே தள்ளிக்கே விழுந்துருவாங்க இல்லையா. நமக்கு ஒரு ஆதாரம் வேணும். புடினா அது ஆதாரம், அதுதான் ஆதாரம். ஒவ்வொரு ஆதாரமா ஏறும். போலாம் பாகிஸ்தான், அப்படியே மணிப்பூர், அனாகம், இது அப்படியே மேல போகும். அது எப்படி போகும் தெரியுமா? ஆரம்பிக்கும் போது கிளம்பிருச்சேன்னு வச்சுங்களேன், வேற ஒண்ணு இல்லை. நீங்க சொல்ல அந்த சக்தி இருக்கு இல்லையா, ஆற்றல், அந்த ஆற்றல் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்குள்ளயும் எப்படி இருக்கும்னா, ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பாம்பு தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும்? தலைகீழாக கொங்க விட்டுக்கிட்டே இருக்கு, அது இப்படியே தான் இருக்கும். அது நிமிர முடியுமா? அது நிமிரவே முடியாது. ஒருவேளை நிமிர்ந்துருச்சுன்னா சருன்னு மேல போயிடும், வேகமா எடுத்து மேல போயிடும். அது தலைக்கீழ் பாம்பாக நம்முடைய மூலாதாரத்திற்கு கீழே இருந்த அந்த உயிர்ப்பு சக்தி அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டிலே நிற்க புறப்பொருளில் இருந்து தன்னை வெளிக்கொணர அது மேலே எழும்ப ஆரம்பிக்கும் போது திரும்பிடும். அடுத்த எடுத்த வேகம் சல்லுன்னு மேல போயிடும், பிடிக்கவே முடியாது, எல்லாரும் கிளம்பிடும். அதுதான் இந்த விளக்கேற்றுறதுன்றது. அதுதான் அது மேல போயிட்டு அது மேல நின்றுடும். ஆன்மா மேல இந்த உடம்பை தாண்டி வெளியே போயிடும். அது இப்படி சொல்றாரு பாருங்க, ஊனில் உயிர்ப்பை அடக்கி பொன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாருக்கு இடரான கெடுப்பன இருக்க ஊனில் உயிர்ப்பை அடக்கி பொன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி அப்படியே போய் அதுதான் விளக்காயிருக்கு. அதுக்குதான் டெய்லி விளக்கேற்றுறது. வெளிச்சத்துக்காக விளக்கேற்றல, வெளிச்சத்து தான் டியூப்லைட் இருக்கேன், இருக்கிற லைட் லைட்டா விட்டு வச்சிருக்கோம். அப்புறமும் ஏன் விளக்கேற்றணும்? பெரிய அறிவாளியா பகுத்தறிவாளர்கள் சொல்லப்படுறவங்க விளக்கு லைட்டு தான். இந்த காலத்துல லைட் இல்லை, விளக்கேற்றுறீங்க கோயில்ல. இன்னுமாங்க விளக்கேற்றிருக்கீங்க கோயில்ல விளக்கு தான் போட்டு வச்சிருக்கீங்க, ஏன் விளக்கு வேறு தனியாக ஏற்றுறீங்க? நம்ம ரொம்ப அறிவாளித்தனமாக்கி அதுக்கு இல்லை, வேற ஒரு விளக்கை ஏற்றுறதுக்காக தினம் பயிற்சி, புறப்பயிற்சி. புறத்தே அந்த விளக்கை ஏற்ற ஒரு நாள் அகத்துல அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஊனில் உயிர்ப்பை அடக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, இந்த ஞான விளக்கினை ஏற்றுறதுக்காக தான் இந்த ஊனை கொண்டு புற விளக்கை ஏற்றும். அதான் தினம் விளக்கு ஏற்றுவது. அது ஞான விளக்கை நாம் ஏற்றுவதற்கு காரணமாகும். அது ஏற்றும் போது நான் கடற்கடன் மேல ஏறணும், வேகமா ஏறும். அதை கட்டுக்குள் நிறுத்தணும்னா குருநாதர் தான். குருநாதரால் மட்டும்தான் அந்த வேகம் கட்டுப்பட்டு நிற்கும். அதுக்கு தான் அந்த வரலாறு, இந்த வரலாறு மணிவாச வரலாறோட வச்சு காட்சி சாமியே கொண்டு வந்த இந்த வரலாறு. மணிவாச வரலாறு ஏன் காட்டணும்னா, மணிவாசருடைய நிலையை நமக்கு சான்றோர் மக்கள் காட்டுற நிலை என்னன்னா ஞான நிலை.
சுந்தரமூர்த்தி நாயனார் யோகத்திலும், அப்பர் சரியிலும், ஞானசம்பந்த பெருமான் கிரியுமா, சரியை கிரியை யோகத்தை காட்டும் போது அப்பர் சுந்தரர் சொல்லியிருப்பாங்க. மணிவாசகர் சொல்லும் பொழுது ஞானநிலைக்கு ஞான மார்க்கத்திற்கு நமக்கு அதற்கானவராக காட்டியவர் யாருன்னா மணிவாசகர். அப்ப யோகத்தில் இருந்து இந்த ஞானத்திற்கு செல்லுகின்ற அந்த இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல, அதான் மணிவாசகரோட வாழ்வு. ஞான நிலையை ஈரிய நிலை தான் நம்ம எப்படி காட்டும், ஒவ்வொருவருக்கும் நடக்கும், அது நமக்கு நடக்கும். அந்த நெறியை பின்பற்றினால் அதுக்கு என்ன ஆகும், யோகத்துக்கு வரும்போதே ஒரு அந்த வேகம் வந்துடும். அந்த வேகத்துக்கு எடுத்து அதுக்கு மேல கொண்டு போறது, அந்த அடுத்த நிலை கொண்டு போறது தான் ஞான நிலை. நரியும் குதிரையும் இதை காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா போகும். நரி ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கல நீங்க, டிவியில போட்டு பாருங்க. வேகம்னா குதிரை விட அதிக வேகம் போடும். குதிரை வேகத்தோட அதிகமா போகும் நரி. என்ன பண்ணணும்னு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா மொத்த மிருகத்துல இருக்கு என்னென்ன மிருகம் நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க, எல்லா மிருகங்கள்லையுமே அறிவார்ந்த மிருகம், மதியில் சிறந்தது எது என்றால் நரிதான். சொல்லி கொடுத்தா உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். எல்லாம் தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் அது உடனே அதுக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது கவனம் அதிகமா இருக்கும். எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் செஞ்சிடும். நீங்க மற்ற எந்த நாய்க்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். நாய்க்கு, பூனைக்கு, மற்ற எல்லா யானை, சிங்கம், புலி, என்னென்னலாம் மிருகம்லாம் இருக்கு, எல்லா மிருகத்தையும் நீங்க ரொம்ப பழகணும். நீங்க கரடி அதெல்லாம் டெய்லி கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பழகம். நரி அப்படி இல்லை, பார்த்தே பழகிடும். நீங்க பண்றதை பார்த்தே பழகிடும் நரி. ஆனா நீங்க சர்க்கஸ்ல நரியை மட்டும் பார்க்கவே முடியாது. எல்லாம் ஒன்னொன்னு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த யானை சைக்கிள் ஓட்டு வந்துட்டு இருக்கோம். சர்க்கஸ்ல போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கவே தெரியல. சர்க்கஸ் யானை சைக்கிள் ஓட்டும். புலி தலையை அப்படியே ஒரு தரப்பா தலையை உள்ள விடுவான். புலி கடிச்சிருப்பேன், அவனை கடிக்காது. ஏன்னா அவன் அப்படி பழகி வச்சிருப்பான். சிங்கத்துக்கிட்ட அவன் போய் பக்கத்துல விளையாடுவான், போவான். சிங்கம் கடிச்சிருப்பேன், அவன் ஒண்ணும் பண்ணாது. ஏன் அவன் பழகி வச்சிருக்கான். என்னென்ன கொடிய மிருகங்கள் இருக்கோ, யானை, என்னென்ன மிருகங்கள் இருக்கோ, எல்லா மிருகங்களும், கோழி, பறவை, எல்லா வகையான பறவைகளும் விலங்குகளும் எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு வரும். குரங்கு கூட ரொம்ப கஷ்டம். குரங்கே அமைதியா இருக்கும். குரங்கு ரொம்ப ஈஸியா, குரங்கு பண்றதுதான் அதிகமா இருக்கும். ஆனா அதை நீ கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமை. நீங்க ஒண்ணு பண்ணணும், கொம்பை எடுத்தீங்கன்னா போதும், அது உட்காந்துருக்க. இந்த எடுக்கிற கொம்பை நம்ம அடிக்கலாம் மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக கொம்பை எடுத்துருப்போம், அதை அடிக்க போறோம்னு ஓரமா குரங்கு குரங்கு கூட கட்டுப்பட்டு நிற்கும். நரி எதுக்குமே கட்டுப்படாது. நரி என்ன பண்ணுமா, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நீ பண்ணு பார்க்கலாம், என்ன பண்ணாது, அப்படியே இருக்கும். இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிச்சு இவ்வளவு பண்ணலாம், எதுவுமே பண்ணாது. அதாவது யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன், இல்லை பாட்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி பாடு என்ன வச்சுக்காங்க, டேய் பாடுறா சொல்லி கொடுத்து மேடம், நேற்று நல்லா பாடினா இங்க பாடுறாங்க அப்படி கூட வச்சுக்கேன். நரி மாதிரி இருக்காம சொன்னது செய்யலாம், தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனா செய்ய மாட்டான். அதான் நரி தந்த நரி தெரிஞ்சுக்கோ செய்ய, அது வாடி இஷ்டத்துக்கு தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கண்டது பிரயோஜனமே இல்லாத நேரத்தில் கொஞ்சம் எதாவது பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் எங்க செய்யணுமோ அதை செய்யாது. அதான் நரி. நரிக்கு வேகமும் கிடையாது, வேக கட்டுப்பாடும் கிடையாது, எங்க எதை செலுத்தணும்னு எதுவுமே தெரியாது. அதான் நரி. நம்முடைய ஆற்றல் அப்படிதான், நரி மாதிரி தான். என்ன போகுது, என்ன வருது, எதுவும் தெரியாது. ஆனா குதிரை ஒன்று இருக்குல்ல, குதிரை எப்படி இருக்கு தெரியுமா, சரியான வேகத்துல எடுக்கும். குதிரை ஓடுதுன்னு வச்சுங்களேன், வேகமெல்லாம் ஓடாது, முதல்ல மெதுவா ஓடும். மெதுவா ஓடிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வேகம் அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமா வேகம் அதிகமாகும். அது வேகம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கே அடங்காத வேகத்துல வேகம் வரும். குதிரை மாதிரி ஓடுறாங்க, இன்னும் வேகமா ஓடுறாங்க. ஒரு வேகம், அந்த வேகம் எப்படி வருது, சீரான முறையிலே அந்த வேகம் ஏற்றப்படுமையானால் அந்த வேகம் அது கொண்டு போகும். அதனாலதான் இன்னைக்கோட என்ன பண்றாங்க, வேகத்தை சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, ஹார்ஸ் பவர் தான் சொல்றாங்க. இவ்வளவு கிலோ ஹார்ஸ் பவர், இவ்வளவு ஹார்ஸ் பவர், மெகா ஹார்ஸ் பவர் அப்படிதான் சொல்றாங்க. ஹார்ஸ் பவர்னா குதிரை திறன். திறனை எதை வச்சு கணக்கிடுறாங்க, குதிரை வச்சுதான். ஏன்னா அது கரெக்ட் சீரான ஒரு வேகத்தை கொண்டது. இவ்வளவு கிலோ ஹார்ஸ் பவர்ல தான் இருக்கும் வேகம். நம்ம மோட்டர் பம்பு செட்டு இதுக்கெல்லாம் அது கிலோ ஹார்ஸ் பவர் வைக்கிறாங்க. ஏன்னா வேகத்தை குறிக்கும் போது வேகம் கட்டுப்பாட்டிற்குரிய வேகமாக இருக்குமே, ஆனால் அது குதிரை அடங்கி. ஆனா நிறைய அப்படி இல்லை. அது எது நம்முடைய மூச்சு காற்றும் நமக்கு எப்படி இருக்கு, பாட்டி ஏறுது, அது பாட்டி இறங்குது, அது பாட்டி எதுக்கு ஏறுது, எதுக்கு இறங்குது, எவ்வளவு பூச்சி விடுறோம், எவ்வளவு போறோம், எதுவுமே தெரியல. ஆனால் அந்த உயிர்ப்பு சக்தியாகிய நம்முடைய மூச்சு ஒரு சீராக அமையுமே ஆனால் சொல்றாரு, மூச்சினையை ஏற்றி இறக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றினை ஏற்றி இறக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றினை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றினை உதைக்கும் குறி எதுவாங்க சொல்றாங்கல்ல.
ஏற்றி இறக்கி இருகாலும் பூசிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உழைக்கும் புரியது. காற்று ஒழுங்கா இருக்கணும். நமக்கு நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு எது தெரியுமா கட்டு, நமக்கு என்ன தெரியுமா கட்டுப்பாடு, நமக்கு காற்று தான். எவ்வளவு மூச்சு விடணும், இது ஒரு 1.5 கோடி மூச்சு, அதான் கணக்கு. 1.5 கோடி முடிஞ்சிருச்சா கலக்க வேண்டியதான். 1.5 கோடி முடிஞ்சிருச்சு சார், நாளைக்கு காலையோட முடியுதா சார், யோசிச்சு பாருங்க. ஒரு கவுண்டர் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் தலை வேலை ஓடிட்டு இருக்காங்க, தெரியுமா தான் போகும்போது ஓ நாளைக்கு பண்ணாதான் இதாகிடும். அதெல்லாம் யாருமே வைக்கல சாமி. அதெல்லாம் நம்மளால எதனா ஒரு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்காலே அவனோட நான் பெரிய ஆள் நினைக்கிறான். அவன் எப்போ போவான், இவன் எப்போ போவான், இவன் எண்ணி போவான்னு தெரியறத வச்சுட்டாருன்னா மதிக்கவே மாட்டான் யாரையும். அந்த காலத்தை யாருக்குமே தெரியாம வச்சுக்கிட்டார் சாமி, மறைவா வச்சிருக்காரு சாமி. எவன் என்ன நீ கலந்து போறான், அவனுக்கு கெடுதமா கணக்கு மூச்சுட்டாங்க. அந்த மூச்சை நாம் அதிகப்படியாக வெளியே விடாமல் நாம் அதை அமைதியாக வைத்துக் கொள்வோமே ஆனால் நம்முடைய நாள் நீண்டு. நிறைய காற்றை வெளியேற்றோம்னா அந்த அளவுக்கு காற்றை உள்ளே நிறுத்துவதும் கற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கும். வாழ்நாள் நீட்டிக்கக்கூடியது காற்றை அதிக அளவில் வெளியே விடாமல். அதனாலதான் நம்ம தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா எழுத்துக்களை பாத்தீங்கன்னா அவருக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா, 51 எழுத்து. தமிழ் மண்டலம் 51 திருக்குறள். 51 எழுத்து தமிழ்ல. 51 எழுத்து யாருமே தெரியுமா? இல்ல, 31 தான் சொல்றேன். 31 எழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஒரு 1000 எழுத்து. நான் 31 தான் வச்சேன். மீதி இருக்க 20 எங்க போச்சு? மீதி இருக்க 20 எழுத்துக்கள் பீஜ எழுத்துக்களாக அதை வரையறுத்தார். தவ எழுத்துக்கள்னு சொல்லுவோம். பீஜ எழுத்துன்னு இதுதானே பீஜம். இங்க இருந்து வர எழுத்து, இங்க இருந்து ஹா ஷா ஹா ஹ அதான் சொல்ற பாருங்க. சமஸ்கிருதத்தில் வருவதெல்லாம் இதெல்லாம் இருக்கும். உனக்கு வேண்டாம் க்ளவுன் அப்படின்னு சொல்ல இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி தவ எழுத்துக்கள்லாம் இருக்கு, உனக்கு வேண்டாம். அது வேணுன்றவங்க பயன்படுத்திக்க. பூசை பண்றவங்க, வழிபாடு செய்யறவங்க, பெருமானை திருக்கோயிலில் அமைக்க வேண்டும், பூசை செய்ய வேண்டும், கும்பாபிஷேகம் செய்யணும், அங்க இல்லத்தில் எழுந்தோடு செய்யணும், வேள்வியில் எழுந்தோடு, அவங்களுக்கு தான் மந்திரம் தேவை. சாமானியர்களுக்கு தேவை இல்லையா? நமக்கு பேச்சு வழக்குக்கு எது போதும்? அந்த எழுத்து போதும் இல்ல, அந்த அதுதான் வரையறுத்தாங்க. 31 இது போதும். சாதாரண எழுத்து பாருங்க, ரொம்ப அதிகமா வைக்கல. ஏன் காற்று அதிகம் பேஸ் பண்ண? ஏன் காற்று தான் முக்கிய வாழ்க்கை. அந்த காற்றை சீர்படுத்துவதுதான் நரியை குதிரையாக்குதல். நரியை குதிரையாக்குறதுன்றது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நரி ஒவ்வொருத்தருக்கும் நரியா தான் இருக்கு. அது குதிரையா மாறும். எப்ப மாறும்? வழிபாடுதான். திரும்ப இப்ப மதியம் படிக்கணும், திருப்பள்ளி எழுதி, திருவம்பாவை திருப்பள்ளி எழுதி. நீ வச்சு பாரு, திருவம்பாவை திருப்பள்ளி எழுதி படிக்கிற நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுப்போம். 1/2 மணி நேரத்துல கண்ண மணி வச்சுட்டு இருப்போம். எவன் யோசிக்க திடீர்னு பர்சன்ட் ஏறிடும். ஒண்ணும் பண்ண, சும்மா உட்கார்ந்துட்டு வேற ஏதோ நடந்த நிகழ்வு வச்சுக்கேன், நமக்கு ரொம்ப நினைவில் இருக்கிறதோ நிகழ்வு, ஏதோ 10 பைசா கூட பிரோஜனமே படாத ஒரு நினைவு வச்சுங்க, அதை வச்சு ஓட்டிட்டு இருப்போம். அது அப்படியே என்ன கட்சி இப்பெல்லாம் சும்மா தான் இருந்தீங்க, அதனால ஃபீலிங் ஒரு மாதிரி ஆயிடுங்க. யாரும் எதுவும் பண்ணல, அவர் நினைச்சிட்டு இருந்த நினைப்பு அவருக்கு ப்ரெஷர் ஏற்றி இருந்துச்சு. எதுக்கு எதை நினைச்சிட்டு இருக்கு? அந்த நேரத்தில் சிவத்தை சிந்திச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? இப்போ அதே நேரத்தில் நாம அப்படின்னா நம்முடைய காற்றும் நம்முடைய அழுத்தமும் அதிகமாக நின்று இருக்கிற நேரத்துல வாழ்நாள் குறைந்து கொண்டே போகுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த நேரத்துல திருவம்பாய் படிக்கலாம், திருப்பதி எழுச்சி படிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவோம் நாம? ஆதியும் மந்தமும் இல்லா புறநீர்மையில பாட்டுப்போம். ஒரே முதல் பாடல், அடுத்த பாடல் அதே போல, அதுக்கு அடுத்த பாடல் எத்தனை பாடல்? 20 பாடல். அதை தொடர்ந்து 10 பாடல், ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம் நம்ம எப்படி செயல்பட்டு நம்ம காத்து ஒரே சீரா மேல போயிருக்கோம், ஒரே சீரா இறங்கி இருக்கோம். ஒரே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்து ஒரு சீரான பழக்கத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா அதே சிந்தனையிலேயே இருந்ததுன்னா அதுலயே இருக்கும். வழிபாடு செய்ய செய்ய நமக்கு காற்று நம்முடைய கட்டுக்குள் இருக்கும். நம்முடைய காற்று நம்முடைய கட்டுக்குள் இருக்கு நம்முடைய வாழ்நாள். வழிபாடு செய்யறவங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் இருப்பான். ஒரு சீரான வழிபாடு. நீங்க அதை கூட கணவனா அடிச்சு குடிச்சு எதையாவது செஞ்சுட்டு ஓடுறாங்கன்னு செய்யணும். ஒரு நாளைக்கு ரொம்ப வேகமா செய்யறாங்க, அவர் ரொம்ப நாள் செய்ய மாட்டான். அவர் ரொம்ப நாள் செய்ய மாட்டான், 4 நாளைக்கு கூட ஆள் இருக்க மாட்டான். எங்கடா நான் நிறைய பேர் சொல்றதுதான், எங்க ஐயா எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, மெதுவா பண்ணுங்க. மெதுவா பண்ணா ரொம்ப நாள் பண்ணலாம். வேகமா பண்ணா 2 நாள் நல்லா பழிச்சு பரப்பலமா ஆகிற மாதிரி பண்ணி பாராட்டு சீராட்டு எல்லாம் பண்ணி 6வது நாள்
கிளம்ப வேண்டியதான், இங்க ஆளே இருக்க மாட்டார், எங்க போனாரு. நானும் நாம் செய்கின்ற வழிபாடு, நாம் செய்கின்ற பூசை, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? ஒரே சீராக, அமைதியாக, ஒரு கட்டுக்குள் அடங்கிய நிலையிலே, ஒரு நம்மை நெறி காட்டுதலாக ஒருவரை கொண்டு அவர் தான் நம்மை நெறிப்படுத்துகின்றார் என்கின்ற உணர்வோடு அந்த செயலை செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு விளைவது பயன் எப்படி இருக்கும்னா அது நம்முடைய வாழ்வாக தான் இருக்கும். ஒரு வாழ்வை பார்க்கலாம், அது பயன் என்னவா சார் இருக்கும்? அது வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை காட்டணும் எப்படி இருக்கும் அப்படின்னு. சும்மா ஒரு பிம்பத்தெல்லாம் காட்டக்கூடாது, அந்த பிம்பம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருவாங்க. அப்படி இல்லை, அவரவர்களுக்குரிய வாழ்க்கையாக அது அமைப்பு. எப்பொழுது நெறியில் நின்றால், அந்த நெறியில் நிற்பதுதான் நமக்கு மணிவாசகர் வரலாறு காட்டு. இந்த யோகத்தில் இருந்து ஞான நிலைக்கு செல்கின்றான். அந்த நிலையில இருக்கும் போது கூட என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படலாம் தெரியுமா? மொத்தம் திருவாசகம் பேசுறது செய்தி அதான். என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட, உலக பற்று தாக்கம் போனது. எப்ப பார்த்தாலும் கோயிலே வந்துட்டு வீட்டை அவன் பாப்பான்னு நினைக்கிறீங்க, கேட்பாங்க தான் செய்யும். அதெல்லாம் யாரும் கேட்காம நீங்க போய் சாமி எப்படியாவது சிவத்தை அடைங்க அப்படி சொல்லி அனுப்புவாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் அப்படி இருக்காது, நினைக்காதீங்க. ஐயாக்களா இருக்காங்க உங்களுக்கு அதான் போன்னு சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சாமி பார்த்து அப்படி விட்டாதான் வர முடியும் நமக்கு. இல்லைன்னா நமக்கு அது இருக்கு. நமக்கு நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக, நம்முடைய வழிபாட்டுகளில் நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்பாக நாம் ஒண்ணு செய்வது தெரியுமா? அதை செய்ய முடியாம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிருவோம். நம்ம இந்த காரணத்தை சொன்னா ஐயா கிட்ட ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த செயலை செஞ்சுட்டு போயிடலாமே. இல்ல, அந்த செயலை செஞ்ச பயன் அவருக்கு கிடைக்கும் போது, பயன் நமக்கு தானே கிடைக்கும் போது, அப்படி எதுக்கு அவர்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்கணும்? செய்வோம். என்ன கேட்பா, நீங்க திங்கக்கிழமை அவ்வளவு தூரம் வரீங்களாங்க? திங்கக்கிழமை நான் வரல, நான் வர்ற மாதிரி அவர் செஞ்சு வச்சிருக்காரு, அவ்வளவுதான். நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன், நான் தான் வரலாம் அப்படி நினைச்சா நான் வர முடியாது, அவ்வளவுதான். வர முடியாது போயிடும். நம்ம வரா மாதிரி ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்காரு, ஒரு ஏற்பாடு அமைச்சு வச்சிருக்காரு. அந்த ஏற்பாடையும் செஞ்சு வரணும்ன்ற அந்த நோக்கத்தோடும் இருக்காரு. அங்க அன்பர்களும் வரணும்னு ஏற்பாடு அந்த சிந்தனையில இருக்காங்க. அப்பதான் வர முடியும். நாம வரோன்ற நினைப்பு நடுவில் வந்துருச்சு வச்சிங்களேன், நம்மளால வர முடியாது. இதுதான் வழி, இதுதான் நுட்பம் இதுல இருக்கிறது. மணிவாசக பெருமாள் இறைவனை நேரே காணுகின்றார், இறைவனிடத்திலே சிவஞானத்தை பெறுகின்றார், உபதேசத்தை பெறுகின்றார். பெற்றும் கூட நான் பெற்றுவிட்டேன் எங்கேயும் இல்லை. என்ன சாமி விட்டுட்டு போயிட்டீங்க? அதாவது ஒரு செய்தி சொல்ற, அதோட நிறைவு செய்யலாம். பெருமாள் மணிவாசகரை இறைவன் விடுத்து சென்றான். எல்லோரும் அறிந்த செய்தி, எல்லோரும் சொல்லுகின்ற செய்தி, பதியம் முழுக்க நமக்கு காண கிடைக்கின்ற செய்தி. நீத்தல் விண்ணப்பம் நமக்கு தெரிகின்ற ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை என்னன்னா, மணிவாசகரை இறைவன் விடுத்து சென்றதை மணிவாசகர் விரும்பவில்லை. விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய்னு ஒரு பதியமே மொத்தம் 50 பாட்டு வைக்கிறேன். நீத்தல் விண்ணப்பம் அதான் சிந்திச்சுட்டு இருக்கோம். திங்கக்கிழமை விட்டுடுதி கண்டாய், விட்டுட்டு போயிட்டீங்களா? விட்டுட்டு இப்படி போகலாமா? விட்டுடுதி கண்டாய் விட்டுட்டு இருக்கியா? அப்படி விட்டு போயிட்டு தூரமா இருந்து பார்க்கறத விட்டு போயிட்டு குழந்தைய விட்டுருவாங்க. குழந்தை கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே நைஸா அந்த குழந்தைய விட்டுட்டு நம்ம அப்படியே தனியா கழுவ நிற்கும். இது உட்காந்துட்டு இருக்கோம், அம்மா வேறப்பா அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. ஆள் இல்லையா? சுத்தி முத்தி பார்க்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அவங்க தான் நின்றுருப்பான், தள்ளி நின்றுருப்பான். அம்மா தள்ளி அது கண்ணில் படாம நிற்போமே நிற்பான். அது பார்ப்பேன், எங்கேயாவது கண்டுபிடிச்சிடலாமா, இங்கே ஏதாவது பண்ணா பார்ப்போம். கண்டுபிடிச்சலான்ற அறிவு இருக்குப்பாரு, கண்டுபிடிச்சிடலாம், இங்கே தான் இருப்பான், எங்கேயாவது சுத்தி முத்தி பார்க்க இல்லைன்னு நிலவும் வந்துருப்பாருல, கண்ணில் தண்ணி வந்த பிறகு அவன் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பான். அவ்வளோதான், வேற இல்லை. அங்க இருந்து பார்த்துட்டு இருப்பான், எவ்வளவு தேடுதுப்பான், என்ன பண்ணுதுப்பா. இப்பெல்லாம் எதுவும் தேடுறது இல்லை. நீங்களாம் இப்ப இது இப்ப சொல்ற எனக்கு இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இப்பெல்லாம் யாரும் தேடுறதே இல்லை. ஏன் தேடுறது தெரியுமா? அதுக்கு வேலை கையில போன ஒண்ணு வச்சிருக்குது. அவள் இல்லையா, நிம்மதி அவ இல்ல போல இருக்கு, நம்ம பாட்டு போன பார்த்துட்டு இருக்கோம். அவள் இல்லைன்னா அது பாட்டு போன பண்ணிட்டு இருக்கு. நான் ட்ரெயின்ல நேற்று வந்துட்டு இருக்கேன், ஒரு கணவன் மனைவியோ குழந்தை. நான் ட்ரெயின் வந்துட்டு நான் பார்த்துட்டு வரேன். இப்படி நான் ஒரு 1/2 மணி நேரம் புத்தகத்தை படிச்சுட்டு வரேன். எனக்கு சும்மா வச்சு பழைக்காதா, நம்ம வேலையை பார்க்கணும்ல. குழந்தை விட அது ஒரு 1.5 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள தான் இருக்கு குழந்தை. அது மேல இருக்கு, பேசுறது அளவு கூட இல்லை குழந்தை. அது பாட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த அம்மா பாட்டு போன் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கையில போன் இருக்கு சரியா, இந்த கையில இருக்க போன் வந்து இவரோட போன். இவர் வந்து என்ன பண்றாரு, அம்மா பேசிட்டு இருக்காங்க. இவர் ஏதோ படிச்சுட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காரு, பக்கத்துல இருக்கு வீட்டுக்காரு. இந்த அம்மா போன் பேசிட்டு இருக்கு, அந்த குழந்தை பாட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் பார்த்துட்டு அதுல இருக்கிற அந்த லைட் இருக்குல்ல, அது ரொம்ப கெடுதல் கண்ணுக்கு.
அது உயிரில் இருக்கின்ற அந்த செல்ஸ் இருக்குல்ல, மூளையில் இருக்கு, அதெல்லாம் செத்துக்கிட்டே இருக்குமா. அது அதிகமா பார்க்க எல்லாருக்கும் தான் ஆகுது. அது அதிகமா ஆகுமா, குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா போன்றோம். அப்பாட்டு பார்த்து அப்படியே பார்க்க கூடாதுன்னு அப்படி நம்ம சொல்லணும்னு தோணுது. நமக்கு கேட்போமா? அது கேட்க மாட்டோம். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கடைசியெல்லாம் எழுதுக்கும் போது நம்ம சும்மா இல்லை, இந்த மாதிரி குழந்தைங்க கொடுக்காதீங்க எங்கெங்க கேட்குறாங்க. அது பசங்க வாங்கிட்டா கையை பிடிச்சி பிடிக்க முடியாதுங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வந்து கேட்கறான். அது என்னமோ திறமையை நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கெடுதல். அது செய்யக்கூடாது. குழந்தை இப்ப தேடுது, அப்பெல்லாம் தேடுல குழந்தை. அம்மா இங்கதான் இருக்கா, அப்ப பாருங்க விட்டுட்டு போயிட்ட பத்தியா, நீ விட்டுட்டு நீ அங்க போய் நின்றுக்கியா அப்படிதான் குழந்தை பார்க்கும். அதான் விட்டுடுதி கண்டாய். விட்டுட்டு நீ போய் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கல, நான் என்ன பண்றேன்ட்டு அப்படின்னு விட்டுட்டு நீ பாட்டு பாத்துட்டு இருக்கியா என்னன்னு கேட்கிறாரு சாமியை. விட்டுடுதி கண்டாய், விட்டுட்டு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கல சாமின்னு கேட்கிறாரு சாமி. மணிவாசகர் பெருமான் என்னை விடுத்து சென்ற பெருமானுக்கு ஒரு செய்தி சொல்றாரு. என்ன சாமி விட்டு போயிட்டாருங்க, என்ன சாமி விட்டு போய் ஏன் விட்டு போயிட்டாரு நினைக்கிறீங்க நீங்க? ஏன் விட்டு போயிட்டாருன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றோம். என்ன விஷயம்? மணிவாசகர் சிவஞானத்தை பெற்றார். பெற்ற சிவஞானத்தை எல்லோரும் பெரும் பொருட்டு அதை இங்கு விடுத்து அவரை மட்டும் விடுத்து அவர் மூலமாக திருவாசகத்தை தரும் செய்தி இல்லையா? திருவாசகத்தை அவர் மூலம் நாம் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக மணிவாசகர் மட்டும் விடுத்து சென்றார். ஆனால் மணிவாசகர் என்ன நினைச்சார் தெரியுமா? என்னை விட்டு போனது காரணம் என்ன தெரியுமா சார்? இந்த உலகத்துல ஒரு செடி இருக்குல்ல, செடி வளரணும். செடி வளரணும் என்ன பண்ணுவீங்க நீங்க? நல்ல வளமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பீங்க, நல்ல உழுது அதை சரி பண்ணி வச்சுருவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? விதை போடுவீங்க. விதையை போட்டா எல்லா விளைச்சல் வளரணும்னா உங்களுக்கு தேவை என்ன? எல்லாம் இடம் தேவை. இடத்துக்கு அப்புறம் விதை தேவை. எல்லாம் இடம் இருக்கு, ஆனா விளைச்சலே இல்லையே. ஏங்க விதையே போடல, எப்படி விளைச்சல் எப்படி வரும்? விதை போடாதாங்க இல்லைங்க. நல்ல இடம் இருந்தா அந்த இடம் செழிப்பா இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல இடம் இருந்தா செழிப்பா இருக்கும். விதை போடணும்ல, விதை இருந்தாதானுங்க செழிப்பா வரும். விதை வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து கலந்து வெடித்து அது என்ன ஆகணும்? விதையே இல்லாம பெருசா என்ன பண்ணுவீங்க? இந்த ஊர்ல விதையே கிடைக்காதாங்க. விளைச்சல் இருக்காதுதான். விதை இல்லைன்னா விளைச்சல் இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகத்துல பொய் இருக்கா? பொய் இருக்கு. பொய் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக பொய்க்கு ஒரு விதை தேவைப்படும்ல, அந்த விதையத்தான் விட்டு போயிருக்காருன்ற. பொய்ன்ற ஒரு செடி இருக்க, அந்த செடி இந்த உலகத்துல இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விதை தேவைப்படும்ல, அந்த விதையத்தான் என்ன விட்டு போயிருக்காரு. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். பாட்டு எடுத்து பாக்குறீங்க. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். பொய்க்கு விச்சுக்கேடு ஆகாது. பொய்ன்ற செடிக்கு ஒரு விதை இருக்குல்ல, அந்த விதை இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக செடிக்கு விதை தேவைப்படுது, பொய்க்கு நான் தேவைப்படுறேன். அதனால என்ன விட்டு போயிட்டாரு. நான் என்ன வச்சா பொய் நிறைய வளர்ந்துடும். நான் என்ன விட்டு போயிருக்காரா? தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிறார். சிவஞானத்தை பெற்று பெருமானே மாட சட்டை தாங்கி வடிவம் கொண்டு எழுந்தருளியதை என்ன சொல்றாரு? நிறைய வாங்கிட்டேன் சார். இப்பெல்லாம் கொஞ்சம் முதல்ல அந்த அளவுக்குலாம் சாமி பொருள்லாம் கிடையாது சார். அந்த அளவுக்குலாம் நம்ம கொண்டு அந்த அளவுக்குலாம் ஞானம்லாம் ரொம்ப இப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ஞானம் வந்துருச்சு. நமக்கு நினைப்பு வந்துடும் இல்ல, சேர்ந்த மாதிரி ஒரு 5 பதிகத்தை மனப்பாடம் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. நீ கையில முடிக்க அவர் கொஞ்சம் நடக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும், எதுக்கு பார்க்கறது ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அப்படி ஆகிட்டா பார்த்தா ஒரு 4 பாட்டு சேர்ந்தா மாதிரி படிச்சிருப்பாரு. முதல்ல நம்ம வரவே கூடாது. முதல்ல நாம் அதை பாடல்களை நாம் ஓதவில்லை, நாம் படிக்கும்படி நம்மை குருநாதர் செய்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் செய்து நம்மை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதனாலதான் அகத்தியர் என்ன பண்ணாரு? நெறி ஒவ்வொரு நிலையா காட்டிக்கிட்டே வந்து நிறைவா ஒரு நிலையை வச்சாரு. என்ன தெரியுமா? அடிமைன்னு வச்சார். நீங்க என்ன செஞ்சாலும் அங்க முக்கியமா அதை பண்ணணும். ஏன்னா அதுதான் பயிர். அந்த பயிரை மேயறது இது மற்ற விலங்குகள்லாம் பயிரை மேய்ஞ்சிருப்பாருங்க. அது மேயாம இருக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு வேலி போடும் பார்த்தீங்களா, அந்த வேலி தான் அடிமை. அந்த வேலி நீங்க ஒழுங்கா போடல, முடிஞ்சது ஏதாவது மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் பயிரை கஷ்டப்பட்டு பாதுகாத்து வளர்ந்தது என்ன ஆயிடும்? அந்த அடிமை என்கின்ற தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கின்ற அடியாருக்கும் அடியேன் என்கின்ற நிலை இல்லை என்றால், அதனாலதான் பழ அடியாரோடும் கூடாதுன்னு சொல்றதுன்னா, அந்த அடியார் கூட்டத்துக்கு நான் எப்படியாவது போயிடக்கூடாதா? அந்த கூட்டத்தில் நான் ஒருவரா இருந்துக்கூடாதா? நாடகத்தால் உன்னடியார் தோல் அடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். எப்படியாவது சேர்ந்துடக்கூடாதா? திருக்கூட்டத்துல பழ அடியார் கூட்டத்திற்குள் நாம் சேர வேண்டும் என்றால் நாம் அடிமை நிலையிலேயே நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும்.
சொல்லுகிற செய்தி அதுதான். பற்றிலிருந்து நீக்கு. இந்த உலக பற்று நமக்கு இருந்து கொண்டு, இந்த உலகம் மாயினால தானே பற்று இருக்கதான் செய்யும். அதனால நீ திடீர்னு பற்று நாளே விட்டுலாம் முடியாது. அதெல்லாம் பற்று இருக்கதான் செய்யும். பற்று ஆன்மா என்பது ஒன்றை பற்றி தான் இருக்க முடியும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆன்மா என்றால் சார்ந்துதான் இருக்கும். ஒரு காலத்தில் உடம்பை சார்ந்து இருந்தது, ஒரு காலத்தில் தாயை சார்ந்து இருந்தது, தந்தையை சார்ந்து இருந்தது, உடன் பிறந்தாரை சார்ந்து இருந்தது, நண்பனை சார்ந்து இருந்தது, மனைவி சார்ந்து இருந்தது, மகனை சார்ந்து இருந்தது, மகளை சார்ந்து இருந்தது, அப்புறம் பேரனை சார்ந்து, ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் ஆன்மா இருந்தாக வேண்டும். வேலையை சார்ந்தே சில பேர் இருக்கும். வேலை, பொருள் 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 சொத்து, இது மாதிரி ஏதாவது ஒன்று சார்ந்தே விளங்கி கொண்டிருக்காங்க ஆன்மா. அதுக்கு அப்ப அதுல ஒண்ணு விஷயம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா அது ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கின்றது. தெரிஞ்சு போச்சா? அந்த சார்பு என்பது சிவமாக இருந்தால் அது ஆன்மா இடைப்பெற்றை பெறும். உலக சார்பு முதலில் அதற்கு சார வேண்டும் என்பதை கற்றுத்தரும். உலக சார்பு இப்படிதான் சாரணும் கற்றுத்தந்து நிற்கும். சார்பு வந்துட்ட உடனே அதுக்கு அறிவு வந்துருச்சு. சார வேண்டும் அறிவு வந்துருச்சு. சாருங்கிற அறிவு வந்த உடனே என்ன ஆயிடும்? எந்த பொருளை சார வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைக்குள்ள போகும். எந்த பொருளை சார வேண்டும், அதான் சார்பு உணர்ந்து வள்ளுவர் பேர் நடக்கும். சார்பு உணர்ந்து சார்பு கட உலகின் சார்ந்தரா நோய் சொல்றார். நம்மை ஆன்மாவை தொற்றி இருக்கின்ற ஆணவம் என்கின்ற நோய் எப்பொழுதுதான் நீங்கும்? எப்பொழுது எதை நாம் சார்ந்து இருக்கின்றோமோ அதை பொறுத்து. நாம் எதை சார்ந்து இருக்கின்றோமோ அதை பொறுத்து தான் நோய் நீங்க பெறும். நமக்கு மணிவாசக பெருமான் போகங்கள் எவ்வளவு போகம் இருக்கு. மந்திரி பதவி எவ்வளவு பெரிய எடுத்து பார்ப்பாங்க. மிகப்பெரிய போகம், மிகப்பெரிய செழிப்பிலே அறிவார்ந்த நிலையிலே விளங்கி கொண்டிருந்தார். இவையெல்லாம் அவனை அடைவதற்கு தடை என்பதாக உணர்ந்த காரணத்தினாலே பெருமானே அவருக்கு மாண்ட சட்டை வாங்கி எழுந்தபடி அவர் உண்மை பொருளை உணர்த்தி அப்படினால் அதனை அவர் அதையே கொண்டு எல்லா பற்றுகளையும் நீக்கி அவனை மட்டுமே நிறைந்திருந்தார். பற்றுகின்ற நிலையில இருக்கின்ற ஆன்மா உலக பற்றியிலிருந்து மாறி சிவத்தை பற்ற தொடங்க வேண்டும். அதுதான் இந்த பிறவி நமக்கு காட்டுறதே. அதுதான் அதை காட்டுறதுக்கு தான் நமக்கு இந்த சனியை சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுடன்று விழுந்து கிடப்பேன். தோலின் பாவை கூத்தாட்டே பொம்மை தானே, பாவை பொம்மை தானே. அது ஒரு பொம்மை ஆடிக்கிட்டே இருக்கு. பொம்மை ரொம்ப அருமையா ஆடிக்கிட்டு இருக்கு. பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கு. பொம்மை ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான்றது தெரியலாம். பொம்மை ஒருத்தன் தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை நீ ஏன் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. சாமி என்ன காட்டுறாரா? மாலும் காட்டி வழி காட்டி. சாமி என்ன காட்டுறாரா? மால் முதல்ல ஒரு மயக்கம். எல்லாம் மயக்கம் தானே. அப்படியே உனக்கு பார்த்துட்டு அப்படியே மயக்கம். அப்படியே சொல்லுங்க, முதல்ல மயக்கம் தான். மயக்கம் தந்துதான் என்ன காட்டணும்? வழி காட்டு. முதல்ல மயக்கம். மயக்கம் வந்து எப்படி வழி காட்டுது? மயக்கம் தான் மயக்கம் விழுந்துருவாங்க. வழி என்பது நமக்கு எதை காட்டுகிறதா? நம்மை நெறிப்படுத்துதலை காட்டுதான் வழி. நமக்கு குறிப்பிட்ட நினைக்கிற செய்தி. நமக்கு நோய் இருக்குன்னா நோயை குணப்படுத்தணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? மருந்து கொடுக்கணும் இல்லையா? மருந்து கொடுத்து சில நோயை குணப்படுத்தலாம். மருந்து கொடுத்து சில நோயை குணப்படுத்தலாம். சில நோயை மருந்து கொடுத்து மட்டும் குணப்படுத்த முடியாது. என்ன பண்ணுவாங்க? ஊசி போடுவாங்க. சில நோய் ஊசி போட்டும் மருந்து இதெல்லாம் சரிபடாது. என்ன பண்ணியாகணும்? ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும். ஆப்ரேஷன் பண்ணாதான் இந்த நோய் குணமாக தெரிஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? மயக்கம் மயக்கம் சொல்லுவாங்கல்ல. ஏன் மயக்கம் தராங்க? சொல்லி அவர் நோயா வந்து சேர்ந்தவர் போய் நீங்க இன்னும் மயக்கத்துல சேர்த்துட்டீங்களே. இப்ப சொல்லுவோமா நம்ம? ஒரே உடம்பு முடியாம இருக்க நோய் நீங்கணும்னு அவருக்கு மயக்கத்தை யாராவது கொடுக்கலாமா? அவர் நினைப்ப அதிகமாக்குறனே தவிர மயக்கத்தை கொடுக்க கூடாது. ஆனா மயக்கத்தை கொடுக்கலாம். ஏன்? மயக்கத்தை தந்ததின் நோக்கம் என்ன என்றால், எப்பொழுது மயக்கம் தரப்படுகிறதோ அந்த நேரத்துல அது அந்த சிந்தனையில் இருந்து விலகி நிற்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். இந்த உடம்பு நான் என்பதை மறந்து நிற்கும் போது என்ன ஆயிடுது? அதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு நீக்க வேண்டியதை நீக்கிய பிறகு என்ன ஆகும்? மயக்கம் முடிச்சிடும். மயக்கம் முடிஞ்ச உடனே நல்லா ஆயிடும். அவர் நல்லா ஆயிட்டார். நல்லா எப்படி நல்லா ஆனார்? அவரு ஆபரேஷன் பண்ண நம்ம அப்படியே நினைக்கணும். நம்ம இல்ல, அவருக்கு மயக்கம் கொடுத்ததுனாலதான் ஆபரேஷனே செய்ய முடிஞ்சது. அறுவை சிகிச்சை எப்ப நடந்தது? மயக்கம் வந்தது அப்புறம் தான். நான் நமக்கு அப்படிதான் மயக்கத்தை கொடுப்பாரு. அந்த மயக்கத்தை கொடுக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, மயங்கிடக்கூடாது. மயக்கத்தை கொடுக்குறாருன்னா நமக்கு எதையோ நீக்கிறாருன்னு அர்த்தம். நமக்கு
ஏதோ ஒண்ணு காட்டுறாருன்னா என்னமோ ஒண்ணு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அதான் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டாருன்னா ஏதோ ஒண்ணு கொடுக்க போறான்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்க. இதுதான் நமக்கு மால்ல மயக்கம். மாலும் காட்டி வழிகாட்டி. முதல்ல மயக்கத்தை காட்டி மயக்கத்தை முடிச்ச உடனே வழி எது தெரிஞ்சுதா? இப்ப தெரிஞ்சுது. இப்ப போ குருநாதர் வந்துருவார். மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டான். எப்படி கோலம்? அந்தனன் அவரும் காட்டி வந்தான். கோலம்னா குருநாதரா வர்றது. சாமி குருநாதரா வர்றாரு. எப்போ வர்றாரு? அவன் மால் காட்டி அவனுக்கு வழி காட்டி. இது எதுக்கு இதெல்லாம் காட்டுறது எதுன்னு தெரியுமா? இனிமே இங்க வந்துடாது. புரியுதா? இந்த பக்கம் வந்துடாது. இங்க என்ன நடக்குது தெரியலையே, இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாது, கிளம்பி போன்னு சொல்லிட்டு வரான். வாரா உலக நெறியேற. அந்த உலகத்துக்கு பற்றி திரும்பி வர முடியாது. அந்த உலகத்துக்கு போகலாம். அது எந்த உலகம்? சிவலோகம். அந்த சிவலோகத்திற்கு நம்மை அனுப்பி வைப்பவர் யார் என்றால், நமக்கு மால் காட்டி நெறி காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை முடியேன் என்றோ கூடுவது. குருநாதரை நினைந்து குருநாதர் தனக்கு செய்த நன்றி கடனை நினைந்து போற்றி நெறியில் நின்று தன்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கி கொண்டு சிவானந்த அந்த ஆனந்தத்தில் தேனை பருகி சிவ சாயுட்சத்தை பெற்றவர் தான் நம்முடைய சிவாசக பெருமான். அவர் பெற்றதனுடைய நோக்கம் அவர் மட்டும் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, அதன் வழியில் நின்று வருகின்ற அனைவரும் பெற வேண்டும் என்பதை பெருமான் உணர்ந்தார். அதனால் அதை கைப்பட எழுதி வைத்துக் கொண்டார். அதனால மணிவா சாமி என்ன பண்ணாரு? நாம் எழுதி என்ன பண்ணுவோம்? பிற்காலத்துல வரவங்க பயன்படுத்தி கொண்டு பெருமான் அதை எழுதி வைத்துக் கொண்டார். பெருமான் கரம்பிருந்த எழுதிய நூல் தான் திருவாசகம் என்கிற அற்புதமான நூல். இன்னும் பல்வேறு செய்திகள் இந்த திருவாசகத்தில் இருக்கின்றன. நாளைய தினமும் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனை தொடர இருக்கின்றது. அது எனக்கு தாமதமாயிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் நாளை கொஞ்சம் எளிமையாக சீக்கிரம் வர முடியுமான்னு பாக்குறேன். இயன்றாவே வந்து சரி, நாளை புதிய செய்திகளாக பல்வேறு அரிய செய்திகளாக இந்த திருவாசகத்தில் நாளைய தினம் சிந்திப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை இடையே எனக்கு நல்கி தொடர் திருவாசக சிந்தனையை தாண்டி ஒரு சிறப்பு திருவாசக சிந்தனையாக எல்லா இடமே மொத்த திருவாசகத்துக்கு தொட்ட ஒரு நிலை கிடைக்கும். திருவாசக பெருமான் வரலாறு நமக்கு தெரிய பெறும். இது எல்லாத்தையும் வரலாறு எங்கேயும் படிச்சில்ல, திருவாசகத்துல இருந்து. அது திருவாசகத்தை படிக்கும்போது நமக்கு சிந்தனை வரணும். அதற்குத்தான் இது போன்ற வழிபாடுகளை நமக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருத்தமையினருக்கும் நிகழ்வை ஏற்படுத்தி தருகின்ற என்னுடைய அன்புநாதர் ஐயா அவர்களுக்கும் இறுதி கட்ட அடியார்கள் மக்களும் அனைவரின் பொன்னார்த்தனை கமலருக்கும் சிற்றடியேன் பணிவாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழிலேயே அதை வரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.